ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். பிரசங்க பீடம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டும் கர்த்தருக்குள் பலப்படுத்தப்பட்டும் கொண்டே இருக்கிறீர்கள். இந்த நாளிலும் முதலாவது நாம் கர்த்தரை ஆராதித்து கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஜெபித்து அதன் பின்பு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள் போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை தொழுது கொள்ள, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அவருடைய வார்த்தை கேட்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இருக்கிற இடங்களை கண்களை மூடி இந்த வேலையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்முடைய வார்த்தை கேட்க ஆண்டவரே, கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களுக்காக ஜெபிக்க, தேவன் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில தேவன் எங்கள் மத்தியில் அசைவாடுங்க ஆண்டவரே. தேவ சபையில தேவன் எழுந்தருளது போல இந்த நாள் ஆராதனை வேளையிலும் கர்த்தர் எங்கள் மத்தியில் எழுந்தருளும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில் அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானுடைய கரங்கள்ல முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனை வேலை ஆண்டவரே, ஜெப வேலை, கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே, ஒவ்வொன்றையும் உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நீங்க பலப்படுத்துங்க. அவங்க இருதயமும் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையும் இன்னும் கர்த்தருக்குள்ள பலப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தில் வேரூன்றி கட்டப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ய போகிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். நம்ம கர்த்தரோட வார்த்தை கேட்க போகிறோம். இப்பொழுதும் ஒரு சில பாடல்களை பாடி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். நாம் முழுதுமாய் கர்த்தரோட சமூகத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நாமத்தில் இறங்கி வரணும். இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற தேவன். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். Thank you Jesus. நல்ல உணர்ந்து பாட போகிறோம். அவர் நம்மத்திலே வாசம் பண்ணுகிறவர். பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியேன், உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சொல்லுமா. உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சொல்லுமா. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே.
அடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். தேடினதால் கண்டடைந்தேன், பாடின பாடல்கள் ஈந்தளித்தீர். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உணர்ந்து பாடுமா? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புது பலத்தால், புதிய கிருபை புது கவியால், நிரப்பினிதம் நடத்துகிறீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். நடத்துகிறவரே, நடத்துகிறீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். சொல்லுமா? உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல், தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன். என்னை தாங்கின கர்த்தாவே, அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். கரங்களை வைத்து சொல்லுமா? பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உணர்ந்து சொல்லுமா? என் முன் செல்லும் என் கூட வருகிற கர்த்தாவே, எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் என்னையும் தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அவர் நம்மை நடத்துகிற கர்த்தர், அவர் நம்மை உருவாக்குகிற கர்த்தர், அவர் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர், அவரே நம்மளை தாங்குகிறவர், ஏந்துகிறவர், சுமக்கிறவர், நம்மை தப்பித்துக் கொள்ள வழியை காண்பிக்கிற கர்த்தர், நம்மோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நான் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சேனை அதிபன் கர்த்தருக்கே கனவு மகிமை செலுத்துவோமே. கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறவர், கோணலானவைகளை செவ்வையாய் மாற்றுகிற தேவன், நமக்கு முன்பாக கடந்து செல்கிறவர். அவர் ஜெய கிறிஸ்து, நமக்கு முன்பாக கடந்து செல்கிறவர். அல்லேலூயா. இருக்கிற இடங்கள் எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல். Thank you Jesus, thank you Jesus. சேனையதிபன் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. சொல்லுமா? சேனையதிபன் கர்த்தருக்கே செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பெமக்கே, அதை அறிந்தே அக மகிழ்வோ. உணர்ந்து சொல்லுமா? அதை அறிந்தே அக மகிழ்வோ. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. தாய் மறந்தாலும் நான்
மறவேன், தீக்கற்றோராய் விட்டுவிடேன். சொல்லுமா, தாய் மறந்தாலும் நான் மறவேன், தீக்கற்றோராய் விட்டுவிடேன். என்றுரை தெம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே. வாக்கு மாறாத கர்த்தர், வாக்கு மாறிடாரே. உணர்ந்து சொல்லுமா, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். சொல்லுமா, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பன் என்ற. உணர்ந்து சொல்லுமா, மேய்ப்பனில்லாத ஆடுகட்கே நானே நல்ல மேய்ப்பன் என்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார். பாதை காண்பிக்கிற கர்த்தர் பாதை காட்டிடுவார். சொல்லுமா, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. எழுதிட்டு பாடுமா, கோட்டை தகத்தொழிய நித்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை தகத்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், அவன் ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். எல்லாம் வாய்தல் பாடலாமா, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. அல்லேலூயா. கர்த்தரை அப்படியே ஆராய்த்து துதிக்க போகிறோம் அவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒரு மடியில் இருப்பது எவ்வளவு பெரிய காரியம். பக்தன் பாடுகிறான், அவருடைய தாய் மடியிலே ஒரு தகப்பன் சுமப்பதை போல, ஒரு தாய் தேற்றுவது போல அவருமே தேற்றுகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவரை ஒப்பு கொடுத்து நம்ம பாடலாம். ஆண்டவரை, எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எல்லா சொல்லும் தகப்பன் மறந்து விடுவார்கள், தாய் மறந்து விடுவார்கள், என் பிள்ளைகள் கூட மறந்து விடுவார்கள். ஆனால் உண்மை மறக்காத ஒரு நேசர் உண்டு. மறக்காத. ஆமென் சொல்லுவோமா சபையார்? எல்லாம் வாய்க்கு திறந்து ஆமென். ஆண்டவரே, நீர் மறக்காத தேவன், என்னை மறவாத நேசர். அல்லேலூயா. Thank you Lord. கர்த்தரை ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, பண்ணலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுத்து உடல் தேகம் ஆவி எல்லாம் கர்த்தர் சமூகத்தில் போடு. ஆண்டவரே, நீ தகப்பனே போல மடியிலே நான் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, Thank you. கர்த்தரே பாடலாமா? Thank you Jesus. உணர்ந்து பாடலாமா? உடைய மகிமையின் பிரசன்னம். Thank you Father. Thank you Lord. Amen. ஓ நன்றி 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 ஆண்டவரே. ஒரு தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல
தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். ஒரு தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கவலை இல்லையே, கலக்கமில்லையே. கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே நான், கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே. எதை குறித்தும் பயமில்லையே, எஸ்லான், எதை குறித்தும் பயமில்லையே. என்னே நடத்துகிறீர், என்னே நடத்துகிறீர். ஒரு தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். சொல்லாமா? ஒரு தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல எஸ் லார்ட் தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். செய்த நன்மைகள் நிலைக்கின்றேன், செய்த நன்மைகள் நிலைக்கின்றேன். நன்றியோடு துதிக்கின்றேன் நான், நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத என் ஆயலேசுவே, கைவிடாத என் ஆயலே. கல்வாரி நாயகலே, என் கல்வாரி நாயகலே. ஒரு தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல அர்ப்பணி போட்டு பாடலாமா? மகிமை தேவன் தேங்க்யூ லார்ட். ஒரு தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல உணர்ந்து, அப்பா உணர்ந்து பாடலாமா? மடியில் சாய்ந்து விட்டேன் நான். துணையாளரே, 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 இணையில்லா மனவாளரே, நான் இணையில்லா மனவாளரே. உணவாக வந்தீரையா, என் உணவாக வந்தீரையா. என் உயிரோடு கலந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா. ஒரு தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தேங்க்யூ டாடி தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். ஆமென். ஒரு தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை உணர்ந்து பாடலாமா? ஒரு தகப்பனை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். உம்மை தானே பற்றி கொண்டேன், உம்மை தானே பற்றி கொண்டேன். உம் தோளில் அமர்ந்து விட்டேன் நான், உம் தோளில் அமர்ந்து விட்டேன். சிறகுகளில் நிழல் தனிலே, உந்தன் சிறகுகளில் நிழல் தனிலே. உலகத்தையே மறந்து விட்டேன், இந்த உலகத்தையே மறந்து விட்டேன். கருத்தறி பாடலாமா? ஒரு தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல ஆமென் தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்கிற தேவன், அரவணைக்கிற தேவன், உருவாக்குற தேவன். தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். ஒரு தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். ஒரு தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கவலை இல்லையே, கலக்கமில்லையே, கவலை இல்லையே, கலக்கமில்லையே. கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே நான், கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே. எதை குறித்தும் பயம் இல்லையே,
நடத்துகிறீர். ஒரு தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். ஆமென். ஒரு தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன். ஒரு தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். ஒரு அநாதி சிநேகத்தால் நம்மை நேசிக்கிறவர். நம்மை இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் மிகுந்த இரக்கங்களால் உன்னை அணைத்துக் கொண்டேன் சொல்ல தேவன். ஹல்லேலூயா. அவருடைய அன்பை உணர முடியாதபடிக்கு, அவருடைய பிரசனத்தை உணர முடியாதபடிக்கு நம்ம கர்த்தரை தொழுது கொள்ளவே முடியாது. தேவ ஜனமே, சபையாரே, எல்லாரும் நம்ம பார்க்க, ஆண்டவரே, யார் என்னை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அவருடைய இமைகள் ஒரு நிமிஷம் மறைக்காதபடிக்கு நம்மை காத்து கொண்டிருக்கிறதுனால தான் நீங்கள் நிர்மலமாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுமா. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் என்னால் நிரம்படியா, இந்த ஆராதனை வேளையில தேவ மகிமை கடந்து வரும்படியா, தேவ ஒத்தாசை கடந்து வரும்படியா எங்களை ஒப்புவிடுற ஆண்டவரே, எங்களை நீ நேசித்தீர். உலகத்தில் மனுஷன் நேசிக்கல, சொந்த தகப்பன் நேசிக்கல, பெற்றோர் நேசிக்கல, நண்பர் நேசிக்கல, அந்த அன்பு என்னை இழுத்துக் கொண்டது. ஆமென், ஹல்லேலூயா. பாட போறோம், வாய் திறந்து சத்தமா. Thank you Lord. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. பாடலாமா? அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. Thank you Daddy. காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆமென். உங்க அன்பு பெரியது, ஆமென். உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. எஸ் லார்ட். உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீ. சொல்லாமா? அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. எஸ் லார்ட். அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, எஸ் ஜீசஸ். உங்க இரக்கம் பெரியது, ஆமென். உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அழைத்து கொண்டீரே. ஆமென். நிலையில்லாத உலகத்திலே அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அழைத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. ஆமென். தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேனையா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீர். எல்லாம் சபையா கல்லறி பாடலாமா? துதிக்கிறேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது,
உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. Glory. உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. எவ்வளவு தூரம் தான் விலகி போனாலும் கர்த்தர் நம்மை நேசிக்கிற தேவன், கர்த்தர் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. நாராயண கர்த்தர் மகிமைப்பட்டதற்காய் நம் கர்த்தர் செலுத்தி தேவனே எங்கள் ஜெபங்களை, எங்கள் பாடல்களை, எங்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ள தேவனே நீர் தகுதியுடையவராக இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் தகுதி உள்ள தேவன் ஆண்டவரே. துதிகளுக்கும் கனத்துக்கும் ஆண்டவரே பாத்திரராக இருக்கிற தேவன். இதோ எங்களை ஜெபங்களை பாத்தில வைக்கிறோம், எங்கள் ஆறுகளை பாத்தில வைக்கிறோம், எங்களை தேவனுடைய பலிபீடத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆராதனை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நம்ம ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க போறோம். கடந்த முறை நம்ம பார்க்கும்போது ஜெபிக்கும் தலைமுறைக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போற காரியம் யுத்த வீரர்களுடைய தலைமுறை. யுத்த வீரர்களுடைய தலைமுறை கர்த்தர் பிரதானமா பேசி சொன்னது, எழுப்புதலுக்கு முன்பாக இப்படிப்பட்ட தலைமுறைகள் எழும்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தேவனுடைய தீர்க்கதரிசி அவங்க மூலமா பலமுறை கர்த்தர் பேசி இருக்கிறாங்க. இந்த எழுப்புதல்ல யுத்த வீரர்களோட பங்கு பிரதானமான ஒரு பங்கு. நல்லா புரிந்து கொண்டீங்கன்னா, ஒரு வாக்குத்தத்தம் எழுப்புதல் என்பது பார்த்தீங்கன்னா கர்த்தர் இந்த தேசத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறணும் அப்படின்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற முடியாதபடி சாத்தானுடைய தந்திரங்கள் இருக்கும், சாத்தானுடைய திட்டங்கள் இருக்கும், சாத்தானுடைய கிரியைகள் இருக்கும். கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும் பொழுது தேவன் செய்ய போகிற அந்த மகிமையான காரியத்திற்கு விரோதமாய் பொல்லாத சத்துரு தேசத்தில் தீவிரமாய் கிரியை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிற கடைசி கால எழுப்புதலுக்கு விரோதமாய் அவனுடைய திட்டங்கள், அவனுடைய ஆலோசனைகள், அவனுக்கென்று அவனை சேவிக்கிற ஜனங்களை திரளா எலும்பு பண்ணி ஊழியர்கள் மத்தியிலும் சபைகள் மத்தியிலும் தேவையற்ற குழப்பத்தை நிறைய காரியங்கள் சாத்தான் தந்திரமாய் செய்கிறது நம்ம வந்து இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த சாத்தானுடைய தந்திரத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த கடைசி கால யுத்தத்தை செய்கிற ஜனங்க, கடைசி கால யுத்தத்தை செய்கிற யுத்த வீரர்களுடைய தலைமுறை. இதை குறித்து தான் கர்த்தர் பேசியிருக்கிறாங்க. அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா எகிப்துல அடிமைத்தனத்தில் இருந்த ஜனங்களை மோசே விடுவித்து கொண்டு வந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துல போவதற்கு முன்பாக வழியில அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக வழியில பல யுத்தங்களை சந்திச்சாங்க. அப்போ யுத்தத்தை பண்ணாம, யுத்தம் செய்யாம நம்ம வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. யுத்தம் பண்ணனாதான் தேவன் பேசின அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு போராட்டம் இல்லாம நாம் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதே போல கர்த்தர் கடைசி காலத்துல கொடுப்பேன்னு சொன்ன அந்த எழுப்புதல் திட்டம் நிறைவேறணும்னா எழுப்புதலுக்கு விரோதமாக கிரியை செய்கிற ஆவிகளோடு சாத்தானுடைய தந்திரங்களோடு போராடுகிற ஒரு தலைமுறையை கர்த்தர் எழுப்பணும். அதான் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அந்த தலைமுறை நான் எழும்ப பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. அது மாத்திரமில்ல, தேசத்துல ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா சாத்தானும் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிப்பான். அப்போ இந்த தலைமுறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாத்தான் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே கர்த்தருடைய திட்டத்திற்கு விரோதமாய், எழுப்புதலுக்கு விரோதமாய், சமுதாயத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் ஒரு தீமையான காரியத்தை கட்டவிழ்க்க ஆரம்பிக்கும் பொழுதே இந்த யுத்த வீரர் தலைமுறை எழும்பி அவங்க சாத்தானை கிரியை செய்ய முடியாதபடி அவனுடைய திட்டங்களை அழித்து கொண்டே இருப்பாங்க. அவன் எந்தெந்த பதுங்கி இருக்கிறான், எந்தெந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறான், அவனுடைய திட்டம் என்ன, ஒவ்வொரு காரியத்தையுமே ஆராய்ந்து கண்டுபிடித்து ஜோம் பண்ணி கர்த்தருடைய காரியத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி சாத்தானை
தேசத்துல கிரியை செய்ய முடியாதபடி, சபைகளுக்குள்ள கிரியை செய்ய முடியாதபடி இவங்க ஜெபித்து கொண்டு யுத்தம் பண்ணி கொண்டு அவருடைய கிரைகளை முடக்குகிற ஒரு கூட்டம் தலைமுறை தான் இந்த யுத்த தலைமுறை. இந்த தலைமுறை குறித்து கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால இன்னைக்கு நாம அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நாம் ஜெபிக்க போறோம். அதே போல இந்த யுத்த வீரர்கள் திரளா எழும்பிட்டாங்க அப்படின்னா சாத்தானால தேசத்துல விடுதலையா கிரியை செய்ய முடியாது. அப்போ இதை அறிந்து எழும்புகிற ஜனங்களை தடை செய்யும்படி போராடுவான். யுத்தம் பண்ணுகிற ஜனங்களுக்குள்ள பரிசுத்த குலைச்சலை கொண்டு வந்து அவங்களை எப்படியாவது கர்த்தரை விட்டு பிரிக்கும்படி போராடுவான். இந்த சாத்தானுடைய தந்திரங்கள் கட்டப்பட நாம் ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீங்க வாக்கு பண்ணினீங்களா ஆண்டவரே, இந்த எழுப்புதல் நாட்கள்ல யுத்தம் பண்ணுகிற ஒரு கூட்ட ஜனங்களை எழுப்புவேன்னு சொல்லி கர்த்தர் நீங்க பேசுனீங்களே, அந்த எழுப்புதல் ஆண்டவரே அப்பா தகப்பனே வருவதற்கு முன்பாக இந்த யுத்த வீரர்கள் தலைமுறை எழும்புவாங்கன்னு சொல்லி கர்த்தர் நீங்க பேசுனீங்களா ஆண்டவரே. கர்த்தர் பேசின அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறிட்ட ஆண்டவரே. யுத்த வீரர்கள் தலைமுறை எங்க தேசத்துல கர்த்தர் திரளாய் எழும்ப பண்ணுங்க, எங்க பட்டணத்துல கர்த்தர் திரளாய் எழும்ப பண்ணுங்க, எங்க சபையில கர்த்தர் திரளாய் எழும்ப பண்ணுங்க. கர்த்தருக்காக யுத்தம் பண்ணுகிற, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்திற்காக யுத்தம் பண்ணுகிற, வைராக்கியமா எழும்புகிற அந்த யுத்த வீரர்கள் சேனை ஆண்டவரே எங்க தேசத்துல எழும்பட்டுன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில இருக்கிற சகோதரர்கள் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். தகப்பனே உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இந்த யுத்த வீரர்களின் தலைமுறை எங்கள் சபைகள்ல இருந்து, எங்கள் குடும்பங்கள்ல இருந்து, எங்கள் தேசத்திலிருந்து எழும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தமான எழுப்புதலை பெற முடியாதபடி இருக்கிற சகல சத்துருவின் கிரியைகளையும் ஜெயமாய் விழுங்குகிற இந்த யுத்த தலைமுறை கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பெற்ற பிறகு ஆண்டவர் அந்த எழுப்புதலை பாதுகாக்கும்படியாய் யுத்தம் பண்ணுகிற அந்த எழுப்புதலுக்காக யுத்தம் செய்கிற இந்த யுத்த வீரர்களின் தலைமுறையை கர்த்தர் எங்கள் பட்டணத்திலிருந்து, எங்கள் சபைகளிலிருந்து கர்த்தர் எழுப்பும்படியா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சத்ருவின் சகல கிரியைகளை அறிந்து கொள்ளவும், அதற்கு விரோதமாய் போராடவும், அதை ஜெயமாய் விழுங்கி போடவும் கர்த்தருக்காக எழும்புகிற வைராக்கியமான அந்த யுத்த தலைமுறையை கர்த்தர் எழுப்பும்படியா நாங்கள் நீர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே எங்கள் பட்டணத்திலிருந்து, எங்கள் சபைகள்ல நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்பா எங்க ஜெபத்தை கர்த்தர் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, சாத்தான் எடுக்கிற ஆண்டவரே, சாத்தான் அப்பா எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஜெயமாய் விழுங்கத்தக்க அப்படிப்பட்ட யுத்த தலைமுறை எழும்புவாங்க என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா இந்த எழுப்புதலுக்கு விரோதமாக சாத்தான் வைத்திருக்கிற தந்திரங்களை, சாத்தான் வைத்திருக்கிற திட்டங்களை ஆண்டவரே, சபைக்கு விரோதமாக, சமுதாயத்திற்கு விரோதமாய் அவன் பண்ணுகிற எல்லா திட்டங்களையும் அழித்து போடுகிற, அந்த திட்டங்களை ஒன்றுமில்லாமல் பண்ணுகிற அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள யுத்த சேனை, யுத்த தலைமுறை எங்க தேசத்தில் எழுப்பப்பட்ட ஆண்டவரே, எங்க சபைகள் எழுப்பப்பட்ட ஆண்டவரே, எங்க தேசத்துக்குள்ள, எங்க சபைகளுக்குள்ள சத்துரு கிரியை செய்ய முடியாத அளவுக்கு வைராக்கியமாய் யுத்தம் பண்ணி சத்துருடைய கிரியைகளை முடக்கி போடுகிற, சாத்தானுடைய திட்டத்தை முடக்கி போடுகிற அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள யுத்த தலைமுறை எழும்ப பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம சகோதரர்கள் இணைந்து நாம் ஜெபிக்க போறோம். ஜெபிக்கலாம். கர்த்தாவே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே இந்த எழுப்புதல் தலைமுறையில கர்த்தாவே ஆண்டவரே, கர்த்தா யுத்த தலைமுறை கர்த்தா எழுப்புவேன கர்த்தா நீ வாக்கு பண்ணிருக்கீங்களா ஆண்டவரே. கர்த்தாவே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிருக்கிற யுத்தம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தா நீரே எழுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே சாத்தானுக்கு விரோதமாய் ஆண்டவரே, ஆண்டவரே எதிர்த்து போராடுகிற ஆண்டவரே ஒரு கூட்ட யுத்த தலைமுறை கர்த்தா எழுப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. அப்படிப்பட்ட யுத்த தலைமுறை ஆண்டவரே எங்கள் சபைகளை கர்த்தர் எழுப்புங்க, எங்கள் பட்டங்களை கர்த்தர் எழுப்புங்க ஆண்டவரே. கர்த்தா எங்கள் தேசத்துல கர்த்தர் எழுப்பும்படியாய் ஆண்டவரே உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே எழும்பி ஜெபிக்கும்போது கர்த்தாவே சாத்தான் எடுக்கிற எல்லா தந்திரங்களை கர்த்தர் ஆண்டவரே முடக்கி போடுவல கர்த்தர் நீங்க சொன்னீங்களா ஆண்டவரே. அப்படிப்பட்ட வைராக்கியமாய் ஆண்டவரே யுத்தம் செய்கிற ஆண்டவரே பிள்ளைகளை கர்த்தர் நீரே எழுப்பி தர வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அப்பா எங்க ஜெபத்தை கர்த்தர் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்க வாக்கு பண்ணியிருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே கண்கள் திறக்கப்பட்ட ஒரு கூட்ட தலைமுறையினரை எழுப்புவேன் கர்த்தர் நீங்க வாக்கு பண்ணீங்களா ஆண்டவரே. அப்பா இந்த கடைசி கால யுத்தம் ஆண்டவரே மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல ஆண்டவரே, ஆவிக்குரிய யுத்தம் ஆண்டவரே. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட ஒரு கூட்ட தலைமுறை எழும்பின ஆண்டவரே. சத்துருவை பார்த்து, சாத்தானுடைய தந்திரங்களை பார்த்து அதற்கு விரோதமாய் ஆண்டவரே பட்டயத்தை உருவுகிற வைராக்கியம் உள்ள சேனை எழும்பிட்ட ஆண்டவரே. கண்கள் திறக்கப்பட்ட தலைமுறை
தலைமுறை எழும்பட்டும். வைராக்கியமாய் ஆவிகளுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற, பட்டயத்தை உருவுகிற, சத்துருக்கு விரோதமாய் எழுத்து நிற்கிற அப்படிப்பட்ட வைராக்கியமான தலைமுறை எழும்பட்ட ஆண்டவரே. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட தலைமுறை எழும்பட்டுன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ண போறோம். நம்ம மத்தியில சகோதரனை இணைந்து நாம் ஜெபிக்க போறோம். ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. தேவன் பேசி சொன்ன கர்த்தாவே, ஆண்டவரே இந்த யுத்த தலைமுறை கர்த்தாவே, எங்கள் பட்டணத்தின் மூளை முடுக்கெங்கிலும் கர்த்தாவே, கர்த்தரே அப்படிப்பட்ட தலைமுறைகளை எழுப்பி கொடுக்கும்படிக்காய் இந்த வேளையிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய பலத்த கரம் எங்கள் சென்னை பட்டணத்திலே கடந்து வருவதாக தேவன் பேசி சொன்ன ஆண்டவரே இந்த யுத்த தலைமுறை கர்த்தாவே, எங்கள் பட்டணத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளிலே ஒவ்வொரு மூளை முடுக்கெங்கிலும் கர்த்தாவே, இப்படிப்பட்ட யுத்தம் பண்ணுகிற தலைமுறையை, சத்துருக்கு விரோதமாய் தன் பட்டயத்தை உருவுகிற அந்த வைராக்கியம் உள்ள தலைமுறையை கர்த்தர் எழுப்பி கொடுக்கும்படிக்காய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்கள் வாலிபர்கள் மத்தியிலே, வயோதிபர்கள் மத்தியிலே, சிறு பிள்ளைகள் மத்தியிலே இப்படிப்பட்ட கர்த்தாவை வைராக்கியம் உள்ள யுத்த புருஷர்களை கர்த்தர் எழுப்பி கொடுப்பீராக நாங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது எங்கள் பட்டணத்திலே தேவனுடைய பலத்த கரம் இறங்கி வரும்படிக்காய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவன் பேசி சொன்ன ஆண்டவரே ஒவ்வொரு நல் வார்த்தைகளும் அது அப்படியே நிறைவேறும்படிக்காய் உம்முடைய வல்ல கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாவமுடைய பரிசுத்த கரத்திலே எங்கள் பட்டணத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தாவே இப்படிப்பட்ட தேவன் பேசி சொன்ன யுத்த தலைமுறை கர்த்தரே பலமாய் எழுப்பி கொடுக்கும்படிக்காய் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எங்க ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நன்றி ஆண்டவரே. கடைசியா ஒரு காரியத்துக்கு நம்ம ஜெபம் பண்ண போறோம். எழுப்புதல் எழும்ப போகிற அந்த யுத்த வீரர்கள் தலைமுறைக்கு விரோதமா எழும்புகிற சாத்தானுடைய தந்திரம் ஆண்டவரை யுத்தம் பண்ணுகிற ஜனங்களை முடக்கும்படி எழும்புகிற ஆவி, முடக்கும்படி எழும்புகிற ஆவி ஆண்டவரை, யுத்தத்திற்கு முன்குறிக்கப்பட்ட ஜனங்களுடைய ஓட்டத்தை தடை செய்யும்படி எழும்புகிற ஆவி ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, கர்த்தருடைய திட்டத்தை, கர்த்தருடைய சித்தத்தை பூமியில நிறைவேற்ற முடியாதபடி தடை செய்யும்படி எழும்புகிற வல்லமை, அவங்களை பரிசுத்த குலைச்சலாக்கும்படி போராடுகிற ஆவி ஆண்டவரே, தேவனை விட்டு தூரமாக்கும்படி கிரியை செய்கிற ஆவி, அழைப்பை விட்டு தள்ளும்படி போராடுகிற ஆவி ஆண்டவரே, சாத்தானுடைய தந்திரங்கள் கட்டப்படுவதாக கர்த்தர் முன்குறித்த இந்த யுத்த வீர தலைமுறைக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானுடைய திட்டங்கள், சாத்தானுடைய தந்திரங்கள் ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே. கல்வாரி ரத்தத்துக்குள்ள எழும்ப போகிற இந்த யுத்த தலைமுறை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில சகோதரனை இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு இருக்கிறீரே. கர்த்தாவே நீர் எங்களோடு தகப்பனே கர்த்தர் நீர் பேசியிருக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை. கர்த்தாவே நீரே தகப்பனே யுத்த தலைமுறை எழுப்ப வேண்டும் கர்த்தர் நீர் பேசியிருக்கிறீரே. கர்த்தாவே இப்படிப்பட்ட தலைமுறைக்கு விரோதமாய் தகப்பனே சாத்தானின் தந்திரங்கள் தகப்பனே இப்பொழுதே மடங்கடிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய அந்த தகப்பனே இந்த பெற்றுக்கொண்ட காரியங்களை தகப்பனே கர்த்தாவே பரிசுத்த கொலைச்சலுக்கு நேராய் தகப்பனே அவளை தள்ளுவோம். கர்த்தாவே பரிசுத்தத்தை விட்டு தகப்பனே கர்த்தாவே வேற காரியங்களுக்கு நேராய் தகப்பனே திருப்பவும். கர்த்தாவே அவளை தகப்பனே கர்த்தாவே அசுத்தமான கண்களுடைய தகப்பனே மாற்றுவோம். போராடுகிற அந்த பொல்லாத வல்லமை திட்டங்கள் இப்பொழுதே தகப்பனே மடங்கடிக்கப்படட்டும். அந்த வல்லமைகள் தகப்பனே கட்டப்படட்டும் ஆண்டவரே. அந்த கிரியைகள் முற்றுமாய் தகப்பனே மடங்கடிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே யுத்தம் செய்யும்படி தகப்பனே நீர் அவளை முன்குறித்திருக்கிறீர். கர்த்தாவே யுத்தம் செய்ய முடியாதபடிக்கு தகப்பனே அவலட்சணமான காரியங்களுக்கு நேராய் தகப்பனே அவளை நடத்தும்படி போராடுகிற வல்லமைகள் இது எல்லாம் தகப்பனே மடங்கடிக்கப்படட்டும். அந்த கிரியைகள் எல்லாம் தகப்பனே மடங்கடிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே பொல்லாத ஆவிக்கு நேராய் தகப்பனே யுத்தம் செய்யும். கர்த்தாவே கரங்களை தகப்பனே நீர் பட்டயத்தை தந்திருக்கிறீர். அந்த பட்டயத்தை தகப்பனே வேற ஒரு காரியத்திற்கு நேராய் திருப்பும்படி கர்த்தாவே போராடுகிற வல்லமைகள் எல்லாம் தகப்பனே மடங்கடிக்கப்பட்டு போகட்டும். இந்த கரத்துல இப்பொழுது அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீட்பர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எழுப்ப போகிற அந்த யுத்த வீரர் தலைமுறைக்காக கர்த்தர் நீர் ஜெபிக்க வைத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெப நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்தபடினால் நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இருக்கிற காரியத்தை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம், உண்மையான மனிதன் யார், உண்மையான மனித மனம் எப்படிப்பட்டதாக இருக்கும், உண்மையான மனித மன மகிழ்ச்சி என்னவாக இருக்கும், உண்மையான மனித ஆலோசனைகளும் அவனுடைய திட்டங்களும் என்னவா இருக்கும் என்று நாம் பார்க்க போகிறோம். உண்மையான மனிதன் யார்? உண்மையான மனிதன் புதிய மனிதன் மாற்றப்பட்டவன். உண்மையான மனிதன் அவன் நீதிமான் என்று வேதம் அழைக்கிறது. அவன் கர்த்தருடைய காரியத்தில் முழுதுமாய் அங்கீகரிக்கப்பட்டவனாய் மாற்றப்பட தகுதியுள்ளாய் இருக்கிறான். பவுல் வேதத்தை எழுதும் போதெல்லாம் பரிசுத்தவான்களுக்கு எழுதுவதாவது,
பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தமாக்கும்படி அழைக்கப்பட்டவர்களும் பரிசுத்த வான்களாய் இருக்க தெரிந்து கொள்ளப்பட்டலும் ஆகிய கர்த்தருடைய சபைக்கு என்று பவுல் எழுதுகிறார். அப்படியானால் உண்மையான மனிதன் யார்? உண்மையான மனித மனம் என்னதென்பதை இன்று நாம் பார்க்க போகிறோம். தேவ சித்தை செய்ய மனதுள்ளாய் இருக்கிறவனே உண்மையான மனிதன். யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் தேவனால், தேவனுடைய உபதேசத்தினால், தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் தேவனை அறிந்தவனாய் இருப்பான். புதிய மனிதனை தரித்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு, அவர்களுக்கு மனம் புதிதாக இருக்கும். புதிய ஆவில் நிரப்பப்பட்டிருப்பார்கள். அவர்கள் தேவ சித்தத்தை செய்யும்படி, அவர்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படி தங்களுடைய மனதை முழுதுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே விட்டு கொடுத்திருப்பார்கள். நாம் பார்க்கிறோம், ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் கிறிஸ்துவனாய் மாறின உடனே அவனுக்கு தேவன் மேல் பக்தி உண்டாகிறது. ஆனால் தேவன் மேல் பக்தி உண்டாகிறது மாத்திரமல்ல, தேவன் மேல் பயபக்தி ஒன்றாக இருக்க கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். பயத்தோடு சேர்ந்திருக்கிற பக்தி. அவர்கள் மனது எல்லா நிலையிலும் தேவனுடைய காரியத்தை பார்த்த உடனே அந்த காரியம் தேவனால் உண்டாக்கப்பட்டு அறிந்து மன நிறைவாக இருக்க கற்றுக்கொள்வார்கள். வேதம் சொல்கிறது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம். அது பக்தி என்று மாத்திரம் சொல்லப்படவில்லை, அது தேவ பக்தி என்பதாய் வேதம் அழைக்கிறது. அவர்கள் தேவ பக்தியை பெற்றுக்கொண்டவர்களாய், தேவ பக்தியால் நிரப்பப்பட்டவர்களாய் இருப்பார்கள். எல்லா நிலையிலும் போதும் என்ற மனம். ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுப்பாரானால் அந்த காரியம் இதை தாண்டி ஒன்றுமில்லை, அது குறைவாகவும் அல்ல, அது மேற்கொண்டு அல்ல. எந்த ஸ்தானத்தில் எந்த நிலை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். அதுதான் தேவ பக்தி என்று வேதம் சொல்லு. வெறும் பக்தி அல்ல, பயபக்தி. தேவ பக்திக்குரிய காரியத்தை ஒரு உண்மையான மனிதன் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறான். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, அவர்கள் தேவ சமூகத்தில் நின்றிருந்தாலும் தேவனுடைய ஆலயத்துக்கு கடந்து போனாலும் அவர்கள் ஒரு காரியத்தை மாத்திரம் மனதில் வைத்திருப்பார்கள். அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, கர்த்தர், தேவனாய கர்த்தர் வானத்திலிருந்து என்னை கண்ணோக்கி பார்க்கிறார். ஆனால் என் வார்த்தைகள் உண்மையாயும், என் வார்த்தைகள் உத்தமமாயும், என் வார்த்தைகள் தேவனுடைய சமூகத்தில் மன ரம்மியமாயும் தேவனுக்கு பிரியப்படுத்துகிற காரியமாக இருக்கும் என்று அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தாக இருப்பார்கள். இன்றைக்கு பாருங்கள், தேவ சமூகத்தில் வரும்போது மனம் பதறி பேசல பார்க்கிறோம். வேண்டாத காரியங்களை குறித்து பார்க்கிறோம். சுய விளம்பரங்கள், ஆடம்பரமான காரியங்களை கர்த்தருடைய பலிபத் என்று பேசுவதை பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, பொய்யான தீர்க்க தரிசனங்கள், கர்த்தர் வெளிப்படுத்தாத, கர்த்தர் உரைக்காத, தேவனால் வெளிப்படுத்தப்படாத சுய எண்ணத்தினாலே, சுய மேட்டிமினாலே தங்களை சுய மகிமையை கொண்டு வரும்படிக்கு தேடுகிற ஜனங்களை பலிபீடத்திலே, ஆலயங்களே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆராதனையிலே பிரியப்படுகிற தேவன். அந்த ஆராதனையிலே தேவ மகிமை வெளிப்படுத்துகிறவங்க தான் தேவனுக்கு பயபக்தியாய் உள்ளவராக இருக்கிறவர்கள். அவர்கள் தேவன் விரும்ப நன்மையான காரியங்களை வெளிப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய காரியத்தை மாத்திரம் வைத்து தேவன் வெறுத்து தள்ளுகிற எல்லாவற்றையும் வெறுத்து தள்ளுவார்கள். அவர்கள் மனுஷனுடைய துதி பாடலாக இல்லாதபடிக்கு தேவனை துதித்து பாடலாக இருப்பார் என்று வேதம் சொல்கிறது. யோசேப்பை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறது யோசேப்பு சொன்னார். எல்லா நிலையிலும் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. தேவாலயத்துக்கு போகும் மாத்திரமல்ல, தேவ பிரசத்தில் நிரப்பப்படும் மாத்திரமல்ல, எல்லா இடத்திலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். அடைக்கப்பட்ட அந்த கதவு பின்பாக அந்த இடத்துல தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும்படி போர்த்திபாரின் மனைவி யோசேப்பை நாடின போது அவன் சொன்ன காரியம், கர்த்தருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாய் நான் இந்த பொல்லாப்பை செய்ய, இந்த பாவத்தை செய்ய நான் எப்படி துணிகரம் கொள்ள முடியும் என்று சொல்லி தன்னுடைய கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறதை அந்த நீதிமானாய் உத்தமனாய் இருந்த யோசேப்பு தன்னை அறிந்திருந்தால். கர்த்தரை அறிந்திருக்கார் மாத்திரம் இல்ல, கர்த்தரை நானும் அறிந்திருக்கிறேன். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். யோசேப்போடு கர்த்தர் இருந்தது மாத்திரமல்ல, யோசேப்போடு கர்த்தர் இருப்பதற்கு தன்னை அர்ப்பணித்தவன் யோசேப்பு. எல்லா நிலையிலும் பாருங்க, எசேக்கியா ராஜா குறித்த வேதம் சொல்கிறது, அவனுடைய மனம் எப்படிப்பட்டதாக இருந்தான். அவன் மரிக்க போகிற சூழ்நிலை தேவன் முன்பாக ஒரு காரியத்தை சொல்கிறான்.
வேதம் பாருங்க, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக மன உத்தமமாய் உண்மையாய் நலமானது பார்வைக்கு ஏற்றபடி நான் செய்தேன். ஒரு ராஜா தான், ஆனால் கர்த்தருக்கு விருப்பமானதை ஆண்டு உமக்கு முன்பாக நீர் என்னை பார்க்கிறீர் என்ற உன்னதமான உத்தமமான எண்ணத்தோடு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் உணர்ந்திருக்கிறார். என்னுடைய சிந்தைகளை அறிந்திருக்கிற கர்த்தர், என் எண்ணங்களை அறிந்திருக்கிற கர்த்தர். எசேக்கியாவின் மனம் உத்தமமாய் இருந்ததை அவர் வெளிப்படுத்துகிறார். நான் உமக்கு முன்பாக ஆண்டு உத்தமமாய் இருந்தது, உண்மையாக இருந்தேன் என்பதை கர்த்தர் அறிவீர். எசேக்கியா ராஜாவோட மரணத்துக்கு நேராக போகும்போது அவன் தன்னை கர்த்தர் முன்பாக சொல்லுகிற காரியம் இவனமாக இருக்கிறது. ஏசாயா சொல்லுகிறார், இதோ தேவனுக்கு உண்மையாக இருக்கிறவர்கள், உண்மையான மனதை உடையவர்கள், பயபக்தியோடு கூடிய மனதை உடையவர்கள் எப்படிப்பட்டலாம் இருப்பார்கள் என்று பார்த்தால், அவர்கள் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, உண்மையாய் கர்த்தருடைய மனதை அறிந்திருக்கிறவர்கள், உண்மையான மனதை உடைய மனிதர்கள் கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டிருக்கிறபடியால். இன்றைக்கு பாருங்க, ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டுமானால் அதிகாரிகளை பார்க்கிற ஆட்கள், ஊழியக்காரரை பார்க்கிற ஆட்கள், தேவ ஜனங்கள் என்று சொல்லப்படுற ஆட்கள் இன்றைக்கு அநேக சபைகளை பார்ப்பதும் சபையின் ஊழியக்காரரை பார்க்கிற நிலைமையாக இருக்கிறது. ஆனால் கர்த்தரை பற்றி கொண்ட ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது, உண்மையான மனதை பற்றி கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தருடைய காரியத்திலே உண்மை அளித்திருக்கிற மனிதர்கள் கர்த்தரை மாத்திரம் தேடுகிறபடியால், கர்த்தரின் சித்தத்தை மாத்திரம் செய்கிறபடியால், கர்த்தருடைய சமூகத்தில் என்னாலும் நிலைத்திருக்கிறபடியால் அவர்கள் மனம் பதறாமல் இருப்பார்கள். எந்த நிலையிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் பார்க்குறோம். தானியேலுடைய அதிகாரத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அவர்கள் சூழலில் போடப்பட்டார்கள். நெருப்பு ஜுவாலையில் இருந்த போதும் அவர் மனம் மாறாமல், மனம் பதறாமல் கர்த்தருக்கு உண்மையாக ஒப்பு கொடுத்தார்கள். கர்த்தருக்கு உண்மையாக தங்களை அர்ப்பணித்தார்கள். நீங்கள் ஒருவேளை கொன்று போட்டாலும், நாங்கள் கர்த்தர்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் மறுதளிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். உண்மையான மனதை உடையவன் அவருடைய உண்மையாக நம்பியிருக்கிறபடியால் அவரை கர்த்தர் பூர்ண சமாதானத்தை நடத்துவார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் எந்த ஒரு காரியத்தை நம் கரங்களை வெளிப்படுத்தும் போது, கர்த்தர் உண்மையாக இருக்கும் போது தேவன் அவர்களை மன ரம்யமாய் நடத்த கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறார். முதல்ல நம்ம பார்த்தோம் மனுஷனுடைய காரியங்களில் அவனுடைய மனம் எப்படிப்பட்டதாக இருந்தது. இரண்டாவது காரியம், உண்மையான மனுஷன், நீதிமானுடைய மனம் மன மகிழ்ச்சியாக இருக்கும். நீதிமான் மன மகிழ்ச்சியாக இருக்கிறவன். மகிழ்ச்சி என்பது சாதாரண எல்லா துன்மார்க்கர், உலகத்தில் இருக்கிறவங்க, ஐஸ்வர்யவான் எல்லாருக்கும் மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் தேவனாய் கர்த்தர் ஒரு காரியம் வெளிப்படுத்துகிறார். தேவனுடைய காரியங்களை அறிந்திருக்கிறவர்கள், தேவனை உண்மையாக தொழுது கொள்கிறவர்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்குமா மனதில். அந்த மனம் பார்த்தீங்கன்னா உள்ளத்தில் ஆழத்துலேருந்து, அந்த ஹார்ட்லேருந்து அந்த ஜாய் வருமா. வெறும் உலகம் ஒரு காரியத்தை பார்த்தா சிலர் பாருங்கள், ஏதாவது ஒரு உலகத்தின் காரியத்தை கடந்து போகிறதுக்கு ஏதாவது ஒரு தீம் பார்க்கு போவாங்க, ஏதாவது ஒரு இடத்துல போய் பொழுதுபோக்கு தலங்களுக்கு போவார்கள். கொஞ்ச நேரம் நல்லாயிருக்கும். ஒரு தேட்டருக்கு போவாங்க, ஒரு 3 மணி நேரம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த மனம் வெறுமையாகிவிடும். அதுக்கப்புறம் அவனால் ஒரு காரியமும் பண்ண முடியாது. ஆனால் வேதம் சொல்கிறது, எது மன மகிழ்ச்சியா? உபாகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, இதோ நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு. நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு, கர்த்தருடைய திட்டத்துக்கு, கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படியும் போது, நீ உண்மையாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது கர்த்தர் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பார். உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் சகல ஜாதிகளும் உன்னை ஆசீர்வதிப்பது மாத்திரம், நாட் ஒன்லி பிளெஸிங், God will honor you. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பது மகிழ்ச்சி. ஆனால் கர்த்தர் ஆசீர்வாதத்தோடு உங்களை மேன்மைப்படுத்துவது மன மகிழ்ச்சி. உள்ளத்தின் ஆழத்தில் யோபு சொல், கர்த்தர் சகலவற்றையும் சம்பூர்ணமாக அளித்திருக்கிறார், கர்த்தர் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறான்னு சொல்லி கர்த்தரை மன மகிழ்ச்சியோடு ரம்மியமாய் தேவனை தொழுது கொள்ள ஆராதிக்கிறவனாய் யோபு இருந்தார். இன்று நம்ம பார்க்கிறோம், ஒரு நெருக்கம் வந்தால், பாடு வந்தால், நிந்தனை வந்தால் ஆண்டவரை நோக்கி நம்ம செபிப்போம், ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது, நீ துக்கமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, மகிழ்ச்சியாக இருக்கும்போது மாத்திரம் இல்லை, இல்லை ஒருவேளை நீங்கள் பாடுகளை கடந்து போக மாத்திரம் இல்லை, எல்லா நேரத்திலும் கர்த்தரை மன மகிழ்ச்சியாய், மன ரம்மியமாய் நடத்தப்பட கர்த்தர் அழைத்திருக்கிறார். வேதம் சொல்லி உபாகம் 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில்,
ஏன் கர்த்தர் சில இடங்களில் கர்த்தர் நம் நன்மைகளை கர்த்தர் தீமைகளாய் மாற்றுகிறார்? ஏன் நம் நன்மையில் இருக்கும்போது ஆசீர்வாதம் பெறும்போது ஏன் நம்ம ஆசீர்வாதத்தை முழுதுமாய் அனுபவிக்க முடியாத போகிறது என்று வேதத்தை பார்ப்போமானால் ஏன் நடக்குது? ஏன் சில காரியங்கள் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஏங்க சில சமயத்தில் பிரச்சனை வருகிறது? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு, நல்லா தானே இது, ஏன் நடுவில் பிரச்சனை பாட வரும் என்று பார்ப்பினானால் அதில் வேதம் ஒரு சின்ன ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. உபாகம் 28:44 சொல்கிறது, சகலமும் சம்பூர்ணமாக இருக்கில் நீ மனமகிழ்ச்சியோடு களிப்போடு உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தமாய். சந்தோஷமாக இருக்கும்போது கர்த்தரை சேவிப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் இருக்கும்போது ஒரு 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 மீட்டிங் வரும்போது, ஒரு கேம்புக்கு வரும்போது அந்த இதெல்லாம் கருத்து நல்லா சந்தோஷமாக செய்வாங்க. சில பாடல் வரும்போது கூட அதிகமான ஜபம் இருக்கும், உபவாசம் இருக்கும். ஆனால் சந்தோஷமாக இருக்கும்போது, கர்த்தருடைய சந்தோஷத்தில் நிறைவாக இருக்கும்போது கர்த்தரை மறந்து போவார்கள், தேவனை சேவிக்காமல் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வர்ஷிப்பை குறிக்கல. இட்ஸ் அபவுட் சர்விங் த லார்ட். கர்த்தரை சேவிப்பது, கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை குறிக்கிறது. அந்த காலகட்டத்தில் சந்தோஷமாக இருக்கும்போது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு வேளை ஒரு ஆசீர்வாதம், ஒரு வேலை கிடைச்சிருச்சு, ஒரு திருமணம் நடந்துருச்சு, ஒரு புத்திர பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு, ஏதோ ஒன்று வந்துருச்சு, அதுக்கப்புறம் கர்த்தரை மறந்து விடுவார்கள். நீ மன மகிழ்ச்சியோடு களிப்போடு, வெறும் மகிழ்ச்சி இல்லை, மன மகிழ்ச்சியோடு களிப்போடு உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்காமல் போனபடினால மன மகிழ்ச்சியோடு ஏதோ ஒரு பேருக்கு, ஏதோ ஒரு ஆண்டு வரணுமே, சபைக்கு வரணுமே, எல்லாம் நல்லா இருக்குது ஆண்டவரே என்ன செய்யறதுன்னு சொல்லி வெளிப்பார்வைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிக்காமல், உள்ளத்தின் உணர்வுனால கர்த்தரை துதிக்காமல், ஏதோ குடும்பத்தோடு சபைக்கு வருகிறோம், எல்லா நிலையிலும் கர்த்தரை சேவிக்க, துதிக்க, நம்ம ஆராதிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவர்கள் தான் பயபக்தி உள்ளவர்கள். அவரை குறித்து தான் வேதம் நீதிமான். அதுதான் உண்மையான மன மகிழ்ச்சி, உண்மையான மனுஷனுடைய மன மகிழ்ச்சி என்பதாய் வேதம் சொல்கிறது. எதெல்லாம் மன மகிழ்ச்சி என்று தாவீது சொல்கிறார் பாருங்க. ஆண்டு சொல்லும் போது கர்த்தரை சேவிப்பதே மன மகிழ்ச்சி. ஒரு பாடு உபத்திரம் தீமை வரும்போது கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்பது, கண்ணீர் வடிப்பது, அந்த நேரத்திலும் கர்த்தர் மன மகிழ்ச்சியாக இருந்து தாவீது அதை செய்தார். ஆனால் சகலமும் பரிபூர்ணமாக இருக்கும்போது மகிழ்ச்சியோடு களிப்போடு கர்த்தரை சேவியாமல் போனபடினால, நீங்கள் உபாகம் 28 1 எல்லாரும் அநேகர் படிப்பாங்க. அந்த 1-15 வரைக்கும் ஆசீர்வாதத்துக்குரிய காரியங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் படிக்கவே முடியாது. பல பேர் சொல்ல ஒரே சாபமாக இருக்குது. ஏன் அந்த சாபத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? எந்த இடத்துலையுமே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது கர்த்தர் அவங்களை எச்சரிப்பாக அந்த சாபத்தின் வார்த்தையும் சொல்லுகிறார். நீ இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், if you want to receive the blessing, you need to follow the commands. நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு, கற்பனைகளுக்கு, பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பலருக்கு கன்னியாய் மாறிவிடும். ஆசீர்வாதத்தை குறித்தே பேசுவாங்க, ஆசீர்வாதத்தை குறித்தே மனம் சிந்து கொண்டே இருக்கும். மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது கர்த்தரை மறந்துவிடக்கூடாது, துக்கத்தில் கர்த்தரை மறந்துவிடக்கூடாது. அப்படி சேவிக்காமல் போகிறபடினால்தான் அந்த 28 அதிகாரம் 15 மேலே நீங்கள் படிச்சலானால் எந்தெந்த காரியத்திலாம் கர்த்தரை விட்டு விலகி போனால, கற்பனையில் கை கொள்ளலை, கட்டளை கை கொள்ள, பிரமாணங்களை கை கொள்ள, கர்த்தர் மேலே மன மகிழ்ச்சியாக இல்லாதபடினாலே சாபங்கள் அவருடைய வாசலை தொட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் சாபத்துக்குள்ளான என்று எழுதில் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் சகலமும் குறைப்பட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை நீ சேவிக்கிற நிலைமையிலே தள்ளப்படுவாய் என்று அந்த 28 அதிகாரம் உபாகம் 28:46 சொல்லுகிறது. தேவன் அழைத்திருக்கிற காரியத்தை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று பற்றி கொள்கிற ஜனங்கள் தான் உத்தமமான உண்மையான மனிதர்கள். மன மகிழ்ச்சி என்பது என்ன? மகிழ்ச்சி என்பது வேறு, மன மகிழ்ச்சி என்பது வேறு. எவ்வளவு மன மகிழ்ச்சி எதுன்னு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீது சொல்றார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். நெருக்கம், பாடல், உபத்திரவங்கள் எந்த காரியம் வந்தாலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். சங்கீதம் 31:1 நீங்கள் படிப்பானால், at every time in all situation I'll worship the Lord. நான் கர்த்தரை துதிப்பேன், கர்த்தரை ஆராதிப்பேன் சொல்றார். கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியாக இருப்பது நமக்கு நம்முடைய இருதயத்தில் அவர் செய்திருக்கிற ஒரு உன்னதமான காரியம். எல்லாராலும் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். யோபு பாருங்க, தன் பிள்ளைகள் இழந்து போனார், அந்த சொத்துக்கள் இழந்து போனார், எல்லாம் இழந்து கடைசியாக மனைவி நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு சொன்ன போதும் கர்த்தர் நமக்கு கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதான்னு சொல்லி கர்த்தரை எப்போதும் முன்பாக வைத்திருந்த ஒரு தேவ மனுஷன். கர்த்தர் அவரை குறித்து சாட்சி சொல்கிறார், யோபு நீதிமான், உத்தமன், அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்திருந்தவன். அப்படிப்பட்டவன் தான் யோபு. கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொள்வது மன மகிழ்ச்சி. சங்கீதம் 119:16 சொல்லுகிறது,
அது மாத்திரம் இல்லை, தாவீது சொல்கிறார், வேதம் தாங்க என்னுடைய மன மகிழ்ச்சி. எந்த நெருக்கம், பாடுகள், நிந்தைகள், அவமானம் வரும்போது வேதத்தை மாத்திரம் நம்ம கை கொண்டோமானால், வேதத்தை மாத்திரம் முன்னால் வச்சோமானால், சில பேர் பணம் உங்களுக்கு பார்த்தா சந்தோஷமாக இருக்கும், ஐஸ்வர்யம், ஒரு புதுசாக கொஞ்சம் பேங்க்கில் பேலன்ஸ் ஏறிடுச்சுன்னா சந்தோஷமாயிடும். ஆனால் துக்கப்படுற நாட்கள் எல்லா நிலையிலும், அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை, அதான் கிறிஸ்துவின் வழிகள் நடக்க கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறார். வேதத்தை குறித்து இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள தான் அந்த மன மகிழ்ச்சி நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். உடைய வேதமே என்னுடைய மன மகிழ்ச்சி என்று தாவீது சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவருடைய கற்பனையிலே என்னுடைய மன மகிழ்ச்சி, அதன்படி நடப்பதே மகிழ்ச்சி. கற்பனை மாத்திர மகிழ்ச்சியில் அதன்படி நடப்பதே சங்கீதம் 119, 143 சொல்கிறது. அதுவே கர்த்தருடைய கற்பனை மாத்திர மகிழ்ச்சியில் பார்க்கிற மாத்திரம் இல்லை, அது நடக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்க, எல்லாரும் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது வேற. தாவீது ராஜா மன மகிழ்ச்சியாக எல்லா நாளும் மன மகிழ்ச்சியாக இருந்தார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், பவுல் சிறைச்சாலைக்கு போகிறார். சிறைச்சாலை உங்களுக்கு தெரியும், சீலாவும் பவுலும் சில அடைக்கப்பட்ட போது அந்த இடத்துல கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, அவர் பவுலும் சீலாவும் சில அடைக்கப்பட்ட போது அந்த இடத்துல திடீர்னு கர்த்தருடைய அந்த சிறைச்சாலை அசைக்கப்படுகிறது. அது அசைக்கப்படும் போது அங்கே இருக்கிற சிறைச்சாலை தலைவன் தன்னை மாய்த்து கொள்ளும்படி, அவங்க தப்பிச்சு போயிட்டாங்கன்னு நினச்சி பயந்து மாய்த்து கொள்ளும் போது அவன் இல்லை, நான் அங்கே தான் இருக்கிறோம், நீ கவலைப்படாத, உன்னை ஒன்றும் தீங்கு செய்து விடாத, உன் மேலே எந்த ஒரு தீங்கான கரு செய்தான்னு சொல்லி பவுல் சொன்னபோது அடுத்த நிமிஷம் அந்த அற்புதங்களை பார்க்குறான், அந்த அதிசயத்தை பார்க்குறான். கதவெல்லாம் திறந்து எல்லாம் உள்ளே இருக்கிறது, இவர் வெளியே போகலை. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற காரியத்தை, தேவனுடைய ரட்சிப்பையும் தேவனுடைய அதிசய அற்புதங்களையும் பவுல் மூலியமா அங்கே இருக்கிற சிறைச்சாலை தலைவன் பார்க்கிறான். அடுத்த வார்த்தை சொன்ன பாருங்க, ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உடனே கூப்பிடுறாங்க. கடந்து போ. அந்த இரவுலே முழு குடும்பம் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. முழு குடும்பமும் பாருங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பாக வேதம் சொல்கிறது, அவர் எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்று முழு குடும்பமும் விசுவாசங்களாகி கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஒரு விசுவாசி அன்று இரவிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவன் முழு குடும்பத்தின் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து மன மகிழ்ச்சியாய் மாறினான். விசுவாசத்தினாலே சிறைச்சாலை தலைவன் பவுலுடைய நன்மையான காரியத்தை, விசுவாசத்தை கர்த்தர் வைத்தபடினாலே கர்த்தருடைய மன மகிழ்ச்சியை அவன் பெற்றுக்கொண்டான். நீ பாருங்க, விசுவாசத்தில் மன மகிழ்ச்சி, ஒரு விசுவாசத்தில் ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகிறது, விசுவாசின் மன மகிழ்ச்சி. இது மாத்திரம் இல்லை, ஒரு விசுவாசி உள்ள மகிழ்ச்சியாக இருந்தால் ஊழியம் செய்கிறவர்கள் எப்படி இருக்கணும்? ஊழியம் எப்படி கர்த்தருக்கு ஊழியர் அழைக்கப்பட்டிருக்கும், ஃபுல் டைம் வந்திருக்கிறோம், நாங்கள் கர்த்தருக்காக செய்கிறோம், ரைட், நல்ல சந்தோஷம். ஆனால் விசுவாசிகளை காட்டிலும் ஊழியக்காடு மன மகிழ்ச்சி எப்படி இருக்குமா? ஏசாயா 65 அதிகாரம் 14 வசனம் சொல்கிறது, ஊழியக்காரன் மன மகிழ்ச்சி, இதோ என் ஊழியக்காரர்கள் மன மகிழ்ச்சினாலே கம்பீரிப்பார்கள். இங்கிலீஷில் சொல்கிறது, மை சர்வன்ட் will sing for joy of heart. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற சந்தோஷம் அவன் முகத்தில் கண்டுபிடிக்க முடியாது. என்ன பிரதர், இல்லைங்க வேலை இல்லைங்க, பிரச்சனைங்க, ஊழியத்தில் இல்லைங்க, ஆத்மா வரலைங்க, அதெல்லாம் பற்றி யோசிக்க மாட்டாங்க. அவர்கள் ஊழியக்கா இருக்கிறபடினாலே மன மகிழ்ச்சினாலே கம்பீரிப்பார்கள். நம்ம பார்த்து வர்ற காரியம், உண்மையான புதிய மனுஷனுக்கு புதிய மனது இருக்க வேண்டும், உண்மையான மனம் இருக்க வேண்டும், மன மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, உண்மையான மனுஷனுடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்கும். அந்த வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யோசுவா நாட்களில் பாருங்கள், யோசுவாவுடைய பெரிய தவறு, மோசே உருவான போது, மோசே நடத்தப்பட்ட போது கர்த்தர் கிட்ட மோசே ஒரு வார்த்தை கேட்கிறார், ஆண்டவரே, நான் எனக்கு அப்புறம் இந்த மந்தைகளை, மெய்ப்பில்லாத ஆடுகளுக்கு யார் ஆண்டு மெய்ப்பரா நடத்தவன்னு சொல்லும்போது கர்த்தர் யோசுவாவை தெரிந்து கொண்டார். தனக்கு அப்புறம் தலைமுறையில் உருவாக்குற காரியத்தை உருவாக்குற ஒரு தேவ மனுஷன், தேவனுடைய தீர்க்கதரிசி மோசே, தனக்கு அப்புறம் ஒரு தலைமுறை உருவாக்க. இன்றைக்கி நம்ம இடத்துல பல இடத்துல பாருங்கள், தங்களை மாத்திரம் பார்த்து கொண்டு, தங்களுடைய ஆர்கனைசேஷன் மாத்திரம் பார்த்து கொண்டு, தங்கள் பிராண்டுக்கு மாத்திரம் ஊழிய சாட்டில் இருப்பாங்க. அடுத்த பக்கத்தில் குறித்து அவங்களை உருவாக்குவதோ, அவங்க நடத்துவதோ, அவங்க கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு சேர்ப்பதோ அவங்களுக்கு எந்த எண்ணம் இருக்காது. யோசுவா மோசே செய்த காரியத்தை செய்ய மறந்து போடப்படினாலே நியாயாதிபதி புத்தகம் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், அவர்கள் தங்கள் சுய வழியில் நடந்தார்கள், முரட்டாட்டமான நடந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியாதபடிக்கு கடந்து போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. இஸ்ரவேல் பாருங்க, தலைமை இல்லாதபடினாலே, நடத்த ஆள் இல்லாதபடினாலே அவர்கள் அந்நிய தேவனை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். உண்மையான மனுஷனுடைய வழிகள் எல்லா நிலையிலும் கர்த்தரை சார்ந்து இருக்கிறதா இருக்கணும். இந்த இடத்துல பாருங்க, நடத்துவதற்கு தலைமைத்துவத்துக்கு ஆற்றல் இல்லை, அந்த விசுவாசத்தை அடுத்த ஆற்றல் இல்லை, அவளை பின்படி சில ஆற்றல் இல்லை,
கர்த்தராகிய தேவன் இவளுக்கு ஒரு தலைவனை ஏற்படுத்தாதனால இந்த காரியத்தை யார் செய்திருக்கணும்? யோசுவா தனக்கு கிடைத்த காரியத்தை, எனக்கு ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் வைத்திருந்தாரு, எனக்கு ஒரு தேவ ஊழியக்காரை கர்த்தர் கொடுத்தாரு, எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனை கர்த்தர் கொடுத்தாரு, அவர் என்னை நடத்தின வழிகளில் நானும் பின் நாட்களில் ஒரு தலைமை உருவாக்க முடியாத காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை நடத்த அவர்கள் ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் யோசுவா அது மறந்து போனார். எலியாவும் எலிசாவும் பார்க்கிறோம். எலியாவை பாருங்க, தனக்கு பின்பாக ஊழியம் செய்யக்கூடிய கர்த்தர் அசகேலை, யெகூவை, எலிசாவை கர்த்தர் எலியாவின் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ண சொல்கிறார். அதை பார்த்தவன எலிசா மனதில் ஒரு பெரிய ஒரு எண்ணம், இதோ நான் வாழ்கிற நாட்களில், நான் இருக்கிற நாட்களில் எசபேலை எதிர்க்கணும், அங்கே இருக்கிற பொல்லாத மனிதர்களை எதிர்த்து நிற்கணும். நாள் மாத்திரம் பார்த்தாது, ஒரு தீர்க்கதரிசி தலைமுறைகளை உருவாக்கும்படி எலிசா தன்னை அர்ப்பணித்தார். எலிசா தன்னுடைய காரியங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தார். அப்படியானால் பின்னால் பாருங்க, எலிசாவோட எலியா காலத்தில் இருந்த அந்த தீர்க்கதரிசிகள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி எலிசா காலகட்டத்திலும் தீர்க்கதரிசி தலைமுறையில் தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எலிசாவோட காலம் இருந்தாங்க. தன்னுடைய நிலையை அறிந்து இந்த நாட்டில் எது குறைப்பட்டிருக்கிறது, எது நமக்கு தேவை, எந்தெந்த காரியங்களும் வழிநடத்தப்பட வேண்டும் அறிந்திருந்தவர் எலிசா. அது ஏன் பெற்றுக்கொண்டார் அப்படின்னா, தகப்பனாகிய எலியாவோட வாழ்க்கையில் அவர் பார்த்திருக்க உன்னதமான சுபாவங்கள், கர்த்தர் வைத்திருக்க பாரம். இதுவரை ஊழியம் செஞ்சோம், அந்த ஊழியம் சாதாரண ஊழியமாக இருந்தது. இப்போ பெரிய கடைசி கால திட்டத்தை கொண்டு போகிறார் கர்த்தர். அதற்கு நான் ஒரு ஆள் பார்த்தாது. அதனால்தான் கர்த்தர் எலிசாவுக்கு ரெட்டிப்பான வரங்களை கொடுத்தார், ரெட்டிப்பான ஆவினால் கர்த்தர் நிரப்பினார். என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, வெறும் அபிஷேகம் மாத்திரமல்ல, வரங்கள் மாத்திரமல்ல, தன் தகப்பனு உரிய எண்ணங்கள் என்னெல்லாம் இருந்துச்சோ அதை சுமந்து கொண்டவராய் எலிசா இருந்தால். அப்படிப்பட்டவங்க தான் கடைசி கால ஊழியத்தை, கடைசி கால தலைமுறைகளை உருவாக்க அழைக்கப்பட முடியும். வேதம் சொல்கிறது, மாறுபாடான வழிகளில் நடந்த பிலேயாமின் ஜனங்கள். பிலேயாம் பாருங்க, வாழ்க்கையில் கர்த்தருடைய ஜனங்கள் தான், கர்த்தர் அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசி தான். ஆனால் அவன் கர்த்தருடைய ஜனங்களை வழி விலக பண்ணினவன். இப்படிப்பட்ட ஜனங்கள் இவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, அது மண்ணுடைய வழிகள் தான், ஆனால் மதியினுடைய வழி, முட்டாளுடைய வழி என்று வேதம் சொல்லுது. மதியினுடைய வழி, முட்டாள்தனமான வழிகள் அவளை தங்களை தாங்கள் நிர்ணயித்துக் கொண்டு போனார் என்று சொல்லி நீதிமொழி 12:15 சொல்லுது. மதியினுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாக இருக்கும், அந்த ஆலோசனைக்கு, ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை கொடுக்கிறனோ ஞானம் உள்ளவன். மனுஷ வழிகள் பார்க்கும்போது நல்லதாக தான் இருக்கும், ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை செய்யக்கூடாது தான் கர்த்தர் நடத்துவார். அப்போ யாருடைய ஆலோசனை? நீதிமானுடைய ஆலோசனை, கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய வழி நடக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேக ஜனங்கள் பாருங்க, பின்வாங்கி போகிற இருதயம். யூதாவில் பார்க்கிறோம், யூதா 12:13 தங்களை தாங்களே மேய்த்து கொண்டு, ஆட்டு இல்லாதபடினால யோசுவா காலத்தை பின்பாக நியாயத்தீர்ப்பு நாட்களில் தங்கள் நடத்தாதபடினாலே ஜனங்கள் தங்களே தாங்களே மேய்த்து கொண்டார்கள். அவங்க வழி நடத்துகிற ஆட்கள் இல்லை. இன்றைக்கி அப்படிதான் அநேக இடத்துல தாங்கள் பார்க்கிறதான் ஊழியம், தாங்கள் செய்கிறதான் ஊழியம், ஏதோ ஒரு காரியத்தை பார்த்து விட்டு கர்த்தராகிய தேவன் வழி நடத்துகிற வழியில் நடக்காதபடிக்கு அவர்கள் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களைப் போல இருக்கிற. நட்சத்திரம் என்பது ஒளி கொடுக்கிறது, நட்சத்திரம் என்பது பிரகாசிப்பது, நட்சத்திரம் என்று கர்த்தருடைய காரியத்தை முன்னால் நிற்க இருப்பது. அது இருட்டாக இருந்தாலும் இருளான காலம் ஒளி ஏற்படுத்தி காண்பிக்கிறது தான் நட்சத்திரங்கள். ஆனால் இவர்கள் மார்க்கம் தப்பினா வழி தப்பி போகிறவர்கள், கர்த்தர் வைத்திருக்கிற வழிகள், திட்டங்கள், நோக்கங்களை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள். பின்வாங்கி போகிற மேலே தேவனுடைய இருதயம், தேவனுடைய மனது ஒரு நாளும் பிரியமாக இருப்பதில்லை. கர்த்தரை அறிந்தவர்கள் பலமுறை கர்த்தருடைய காரியத்தை துரித்து பேசினவர்கள் தான். ஆனால் இவர்கள் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். இவர்களுடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு வேதனை உண்டாக்குற வழிகளாக இருக்கும். இவருடைய வழிகள் எல்லாமே பாருங்க, கர்த்தர் வைத்திருக்கிற காரியம் எழுத்து நிற்பாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரர், கர்த்தர் தரிசனம் உள்ளவர்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசி விரோதமான காரியங்களை செய்வார்கள். எரேமியா குறித்து வேதம் சொல்றது, எரேமியா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்கள், ராஜாக்கள், ஆசாரியர்கள், பிரபுக்கள் எல்லாரும் கூப்பிட்டு கர்த்தர் தேசத்தில் தீமை வரப்போன்னு சொன்னபோது, அங்க இருக்க எரேமியா தீர்க்கதரிசி சொன்னபோது அவர்கள் தீர்க்கதரிசியின் வார்த்தையை நம்பவில்லை. அவர்கள் எகிப்தை நம்பி போனாங்க. கர்த்தர் பேசுகிற வார்த்தை அவனுக்கு புரியல, டிசன் பண்ற ஸ்பிரிட் இல்லை. ஆனால் பொல்லாது எகிப்தை நம்பி போன ஜனங்கள் கர்த்தர் சொல்ற எல்லா காரியத்தையும் கர்த்தர் நன்மையாக சொன்னால் அதை கேட்டுக்கொள்வார்கள். கர்த்தமை குறித்து ஒரு தீர்க்கதரிசி சொல்றாருன்னா அது ஏற்று. தீமை வருகிறது, அழிவு வருகிறது, ஆலோசனை கர்த்தர் சொல்லும் போது அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காத ஜனங்கள் இப்படி செய்ய ஆரம்பிக்கும் போது வேதனை உண்டாக்குற வழிகள், கர்த்தருடைய காரியத்தை, கர்த்தருடைய காரியங்களுக்கு வேதனை உண்டாக்குற வழிகள். தானியேலை குறித்து வேதம் சொல்கிறது, ஒரு நேபுகாத் நேச்சார், அவன் வழிகள் எப்படிப்பட்ட வழியாக இருந்துச்சு பாருங்க. அவன் கர்த்தரை அறியாதவன், அவன் ரட்சிக்கப்படலை, அபிஷேகம் பண்ணப்படலை. ஆனால்
ஆனால் தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் கர்த்தரை யாரும் வெளிப்படுத்தினாங்க. அந்த விசுவாசத்தை காண்பித்தார்கள், கர்த்தருடைய பலத்தை காண்பித்தார்கள், கர்த்தருடைய வல்லமை காண்பித்தார்கள், கர்த்தர் இன்னார் என்பதை காண்பித்தார்கள், அவர் பரிசுத்தமுள்ள தேவனுடைய காண்பித்தார்கள், அவர் பட்சிக்கிற அக்னியாய் காண்பித்தார்கள், கர்த்தர் சகலவற்றையும் தன் பிள்ளைகளுக்கு செய்ய என்பதை தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அவர்கள் வெளிப்படுத்தி காண்பித்தனால தானியேல் மூலமாய் இந்த 3 நண்பர்கள் மூலமாய் ராஜா தேவனை ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்றது தானியேல் 4:37 நேபுகாத் நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து, இனி நம்ம தான் கர்த்தரை பாடி கர்த்தரை ஏற்றுக்கொள்ள புகழ்ந்து பாட முடியல. ஆனால் தேவனை அறியாத நேபுகாத் நேச்சார் கர்த்தரை புகழ்ந்து பாடி உயர்த்தி மகிமைப்படுத்துகிறானா. அதுக்கப்புறம் சொல்றான் அவருடைய கிரிகள் எல்லாம் சத்தியம். யார் சொல்றது? ஊழியக்காரன் இல்லை, ஆனால் கர்த்தரை அறியாத நேபுகாத் நேச்சார் ஏன் சொன்னார்? தானியேல் மூலியமாக வெளிப்படுத்தப்பட்டது. நீ ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களை கர்த்தரை அழைத்திருக்கும் போது அவர்கள் நிமித்தமாய் நாம் மற்றொரு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. நீங்கள் தான் கர்த்தரை சுபாவங்களை கடந்த மாதிரி நம்ம பார்த்தோம்ல, கர்த்தருடைய சாயலை வெளிப்படுத்துகிற ஜனங்கள். அப்படிப்பட்ட ஜனங்களாய் தானியேலும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் இருந்தபடினால அவர்கள் அங்கிருந்து நேபுகாத் நேச்சார் சொல்கிறான் கர்த்தருடைய கிரியைகள் சத்தியமும் அவருடைய வழிகள்லாம் நியாயமாக இருக்கிறது. சொன்னது யாரு? விக்கிரகங்களை செய்த புறஜாதியில் இருந்த ராஜா கர்த்தரை குறித்து புகழ்ந்து பாடுகிறான். பரலோகத்தின் ராஜாவின் வழியை அறிந்த நேபுகாத் நேச்சார் கர்த்தராகிய தேவனுடைய வழியை தெரிந்து மாத்திரமல்ல அதை மகிமைப்படுத்துகிற தேவனுடைய மனுஷனாய் அவன் கர்த்தர் சொல்லார், என்னுடைய ஊழியக்காரனாகிய நேபுகாத் நேச்சார். கர்த்தரை அறிந்தவன்ல, ஆனால் கர்த்தர் நேபுகாத் நேச்சாரை அவன் பிறப்பு முன்னாள் கர்த்தர் அறிந்திருந்தார். இன்னைக்கு தேவனுடைய சொன்னமே கர்த்தர் இவ்வளோ காரியம் நம்ம பார்க்கிறார். நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம்? உண்மையான மனம் இருக்கிறதா? உண்மையான மனமகிழ்ச்சி இருக்கிறதா? நம்முடைய ஆலோசனை கர்த்தருடைய தேவனுடைய மனுஷனுடைய ஆலோசனைகள் கர்த்தருடைய ஆலோசனை இருக்கிறதா? அவர் வெளிப்படுத்துகிற திட்டங்கள் எல்லாம் கர்த்தர் போகிற காண்பிக்கிற பாதைகள் வழிகள் உண்மையாக இருக்கிறதா? கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, நீ கர்த்தரோடு நடக்க வேணும் வந்துட்டீங்கன்னா 35ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் சொல்வது அது பெரும் பாதையான வழி இருக்கும். அந்த வழி பரிசுத்தமான வழியா, அதில் தீட்டுள்ள நடப்பதில்லை, அதில் வழியில் நடக்க பேதைகளாக இருப்பதில்லை, அவள் திசை கெட்டு போவதில்லை. ஒருவேளை அவங்க கர்த்தர் வழியை ஒருத்தர் நடக்க வந்தானா அவர்கள் எப்படி போட்டா இருப்பாங்கன்னா, அவர்கள் நடக்கும்போது மதியமாக அவங்க பேதையாக கூட இருக்கலாம், ஒருவேளை ரொம்ப இன்னசென்ட்டாக கூட இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது அவர்கள் கர்த்தருடைய வழி நடக்கும்போது அவர்கள் எந்த நாளிலும் அவர்கள் தேவனுடைய வழி விட்டு விலகாமல் கர்த்தருடைய வழியிலே நடத்தி அவர்களை காத்துக்கொள்வார். தேவனுடைய பாரம் என்ன, தேவனுடைய துக்கம் என்ன, தேவனுடைய கற்பனை என்ன, தேவனுடைய பிரமாணங்கள் என்ன, தேவனுடைய சமூகத்தில் ஏன் ஒரு தீர்க்கதரிசி இருக்க வேண்டும்? அவருக்கு கூட இருந்த ஆசனாக இருந்த ஆரோன் அது குறித்து கவலைப்படல. ஆரோனுக்கு அந்த யோசனை வரவில்லை. உடனே இந்த யோசுவாவுக்கு அந்த யோசனை வரவில்லை, ஊருக்கு அந்த யோசனை வரவில்லை, கூட இந்த மீரியாமுக்கு அந்த யோசனை வரவில்லை. ஆனால் எத்ரோவுக்கு அந்த யோசனை வந்தது. எத்ரோ குறித்து வேதத்தில் நீங்கள் பார்ப்போம்னால் எத்ரோடைய ஆலோசனை மிகவும் ஒரு உன்னதமான காரியமாக இருந்தது. கர்த்தர் மோசேக்கு ஒரு நல்ல உலகத்தில் பார்க்குற சாதாரண மனுஷன்தான், ஆனால் பல வேளைகளில் வேதம் சொல்வது மனுஷனுடைய தயவில் இயேசு கிறிஸ்து தேவனுடைய கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் வளர்ந்தார். இந்த ஏற்ற ஆலோசனை சொல்வது என்பது உன்னதமான ஒரு காரியம். இன்றைய கர்த்தர் எவ்வளோ காரியம் இருந்தாலும் ஒரு நல்ல ஆலோசனைகளை சொல்லுகிற எத்ரோக்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை உணர்ந்து கொண்டு அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, எத்ரோவை குறித்து எத்ரோவின் சந்ததிகள் வர்றாங்களே, அவங்க குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை பாருங்கள். எரேமியா 35:1-10 ரேகாபியர் என்ற ஒரு இனம் இருந்தாங்க. யோயாக்கீமுடைய குமாரனாகிய யூதா ராஜா நாட்களில் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவர் சொல்கிறாரு, நீ ரேகாபியுடைய வீட்டுக்கு போய் அவங்களோடு பேசி அவள் கர்த்தருடைய அறைகளில் ஒன்றில் அழைத்து அவளுக்கு திராட்சை ரசம் கொடு. நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் சொல்கிறாரு, எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. அவர் சொல்ற, நீ போ ரேகாபுடைய வீட்டுக்கு போய் அவளுடைய பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகள் ஒன்றில் அழைத்து அவளுக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க போகும்போது கர்த்தருடைய ஆலயத்தில் அங்கே முக்கியமான பிரபுக்கள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் அருகே வாசல் காக்கிற சல்லுமின் குமாரனாகிய மசையாவினுடைய அறையில் மேலும் இத்தாலியன் குமாரனாகிய தேவனுடைய மனுஷன் ஆனான் புத்திர அறையிலே அவர்களை எரேமியா கூட்டி கொண்டு இந்த பிரபுக்கள் வராங்க. அந்த இதில் தேவனுடைய மனுஷன் எரேமியா தீர்க்கதரிசி சேர்ந்த காலகட்டத்தில் அங்கே தேவனுடைய மனுஷன் அழைக்கப்படுற கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு ஊழியத்தை செய்கிற தேவ மனுஷன் அந்த இடத்துல இருந்திருக்கிறார். அவர் இடத்துல அந்த இடத்துல சொல்கிறாரு, அவங்களை கூப்பிட்டு கொண்டு அவர் சொல்றது என்ன அப்படின்னா, திராட்சை ரசத்தால் நிரப்பப்பட்ட குடங்களையும் கிண்ணங்களையும் ரேகாவுடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரன் முன்னே எரேமியா வைத்து அவர்களை நோக்கி திராட்சை ரசம் குடியுங்கள் என்று கட்டளையிடுகிறார்.
இது சொன்னது எரேமியா தீர்க்கதரிசி, ஆனால் கட்டளையிட்டது கர்த்தர். இது வந்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து எரேமியா தீர்க்கதரிசி பெற்றுக்கொண்டு வந்து இந்த காரியத்தை ரேகாபியரில் சொல்கிறார். அதற்கு ரேகாபியர் சொல்கிறாங்க, நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதும் இல்லை, ரேகாவின் குமாரன் எங்கள் தகப்பனா யோனதாப், நீங்கள் பரதேச தங்கிற தேசத்தில் நீங்கள் குடியிருக்கும்படிக்கு நீங்களும் உங்கள் பிள்ளைகள் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடிக்கக்கூடாது, வீட்டை கட்டக்கூடாது, விதைக்கக்கூடாது, திராட்சை தோட்டத்தை நடக்கூடாது, அதை கையாளக்கூடாது, நீங்கள் எல்லா நாட்களிலும் கூடாரங்களில் மாத்திரம் குடியிருக்கணும் என்று அவர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். யார் கட்டளையிட்டிருக்கிறாரு? ரேகாபுடைய முற்பிதாக்கள் கட்டளையிட்டிருக்கிறாங்க. ரேகாபுடைய முற்பிதாக்கள் சில கட்டளையை அவர்கள் இப்போது கர்த்தர் வெளிப்படுத்தி சொன்ன கர்த்தருடைய தீர்க்கதரிசி எரேமியா இடத்துல அதை ரெஃப்யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. நாங்கள் எந்த நாட்களிலும் எல்லா நாட்களும் நாங்களும் எங்கள் ஸ்திரீகளும் எங்கள் குமாரத்திலும் திராட்சரசம் குடிக்காதபடிக்கு, வீடை கட்டாதபடிக்கு எங்கள் தகப்பன் யோனதாபின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்று நாங்கள் சொல்லி அவரிடத்தில் இந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறாங்க. நாங்கள் கூடாரங்களில் குடியிருப்போம், நாங்கள் எந்த நாளும் குடிக்க மாட்டோம்னு சொல்லும் போது அதை பார்த்த உடனே எரேமியா சொல்லி எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி, உன்னதமான தீர்க்கதரிசி. எரேமியா கூட உங்களுக்கு தெரியும், அவர் மாதிரி ஒரு பவர்ஃபுல் ப்ராஃபிட் பார்க்க முடியாது. அவர் தேவனுக்கு பல தேசங்களுக்கு தீர்க்க சொன்னவர், அடிமை ஜனங்களுக்கு தீர்க்க சொன்னவர். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல பாடலை பட்டவர். அவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தார் என்று சொன்னால் அதை மறுக்கிற ஒரு காரியத்தை ரேகாபியர் செய்தார்கள். இந்த ரேகாவுடைய முன்னோர்கள் ஒரு ஆலோசனை சொன்னாங்கல்ல, இந்த முன்னோர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் பாருங்க, இந்த முன்னோர் யார் பார்த்தீங்கன்னா எத்ரோவின் குடும்பத்தை சார்ந்தவர். மோசேயோட மாமா இருக்கால் எத்ரோ, அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த ரேகாபியர். அப்படியானால் இது எங்கே பெற்றிருப்பாங்க ரேகாபியோட முன்னோர்கள்? இது எத்ரோட பெற்றிருப்பாங்க. எத்ரோ எதை பார்த்துருப்பார் அப்படின்னா, அந்த இடத்துல தேவ சமூகத்திலே மோசே நிற்கும் போது அவர் பார்த்தார்ல, அந்த இடத்துல அவர் ஒரு காரியத்தை கவனித்திருக்கணும். கர்த்தருடைய ஜனங்கள் நடத்தி வருவதற்கு, கர்த்தருடைய பிள்ளைகள் வழிநடத்தப்படுவதற்கு நல்ல ஆலோசனை சொல்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆலோசனை சொல்கிற அளவுக்கு கர்த்தர் எத்ரோ வைத்திருந்தால் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய தலைமுறைகளையும் எவ்வளமாய் நடத்த வேண்டும். அப்போ எது அவங்களுக்கு வேண்டும், எது அதை செய்யணும் அப்படின்னு பார்த்தா, அவர்கள் திராட்சை குடிக்கூடாது, வீட்டை கட்டக்கூடாது, விதைக்கூடாது, திராட்சை நட்டக்கூடாது, அது கையாளக்கூடாது, எல்லா நாட்களும் அவர்கள் கூடாரங்கள் இருக்கும் என்பதை அவர் கட்டளையிட்டார். அவர் கட்டளையிட்டு எத்தனையோ வருஷங்கள் பிறகும் ரேகாபியர் அந்த வார்த்தையை அவர்கள் காத்து கொண்டு வந்தார்கள். என்று யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் வந்து கட்டளையிடும் போது கர்த்தருடைய கட்டளையாண்டு தெரியாதபடிக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியங்களை பார்த்தீங்கன்னா அதை டிசர்ன் பண்ணுற ஸ்பிரிட்டில் ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாங்கன்னு இப்போ சொல்கிறாங்கல்ல நிறைய பேர். இன்னைக்கு தீர்க்கதரிசின்ற பேரில் பலவிதமான கள்ளத்தனமான காரியங்கள் தேசத்தில் வருகிறது. கள்ளத்தனமான தீமையான காரியங்கள், எதை பார்த்தாலும் தீர்க்கதரிசனம், எதை பார்த்தாலும் அது வந்து கர்த்தர் தான் சொல்லி பணத்துக்காக பல இடங்களில் வந்து ஜனனுடைய அறியாமை வைத்து, ஜனனுடைய புரியாத தன்மை வைத்து எத்தனை பேர் இன்றைக்கி ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, வேதம் அறியாதபடினாலே, வேதம் தன்மை அறியாதபடினாலே இவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை ஜனங்களுக்குள்ள துணிகரமாய் சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறாங்க. இவர் முடியாதுன்னு சொன்ன உடனே தீர்க்கதரிசி வந்து எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்லியிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தர் எரேமியாட்ட சொல்கிறார், நீ போய் ரேகாவுடைய குடும்பத்தாட்ட சொல்லி. எரேமியா 35:15 பாருங்க. பிகாஸ் ஆஃப் த 4 fathers they received the blessing. அவங்க பாருங்க, அவங்க அந்த நாட்டில் 35 சொல்லி, அதனால் சகல நாட்களிலும் எனக்கு முன்பாக நிற்கத்தக்க புருஷன் ரேகாவின் குமாரனா யோனதாபுக்கு இல்லாமல் போவதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த யோனதாபுடைய சந்ததிக்கு என்னாலும் வாக்கு தத்துவம் எதற்கு அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை. அந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, அது வந்து திராட்சை குடிக்க சொல்லலை, கர்த்தரை அவங்களை டெஸ்ட் பண்ணுறாரு. இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு கீழ்ப்படிவார்களா? ஏன்னா இந்த சந்தை இப்படி வராங்களே, நீ ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். சொன்னோன்னு இந்த காரியம் செய்யலாமா? தீர்க்கதரிசி தான், உன்னதமான தீர்க்கதரிசி தான். தேவ ஆலயத்தில் தேவ மனுஷன் மத்தியில் கூப்பிட்டு இந்த வார்த்தையை சொல்லும் போது அங்கே இருக்கிற ரேகாபியர் குடும்பத்தார் அதை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. அப்போ கர்த்தருடைய காரியத்தை நாட்டில் அறிந்து கொள்வதற்கு பாருங்கள், இந்த எல்லாம் வச்சு வழி நடத்துவதற்கு மோசேயுடைய மாமாவுடைய எத்ரோ அவர் முன்மாதிரியாக இருந்தார். அவர் என்றைக்கோ ஒரு நாள் கற்றுக்கொண்டது. மோசேயை பார்த்துருப்பார், உன்னதமான தீர்க்கதரிசி இருக்கிற ஜனங்களை பார்த்துருப்பார். கர்த்தர் நடத்தின வழிகள், கர்த்தர் கொண்டு வந்த காரியங்கள் நீங்கள் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். மோசேக்கிட்ட வந்து அவர் அந்த காரியத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து மோசையோடு இல்லை. எப்படி வந்து அங்கே இருக்கிற வந்து ஆரோனும் ஊரு இருந்த மாதிரியோ இல்லை ஒரு யோசுவாவும் காலேப் இருந்த மாதிரி அவர் கூட இல்லை. அதே அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்
அவரை விட்டு கடந்து அவருடைய இடத்துக்கு சென்று விட்டார். அவர் வந்து கடந்து சென்றாலும் அந்த கொஞ்ச நாள் மோசேயோடு இருந்த அந்த நாட்களில் கர்த்தருடைய காரியம் என்னது என்பதை, கர்த்தர் யார் என்பதையும், கர்த்தர் உன்னதமான ஜீவனுள்ள தேவன் என்பதையும் எத்ரோ அறிந்தபடினால தனக்கு மாத்திரமல்ல தன் சந்ததிகள் கற்றுக் கொடுக்க உன்னதமான பாத்திரமாய் எத்ரோ விளங்கினார். நல்ல ஒரு நீதிமானுக்குரிய குணாதிசயங்களை தன் பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்க வேண்டும், அது வந்து தன் காரியத்தை கற்றுக் கொடுக்கிற ஜனங்களின் நாட்களை எழுப்ப கர்த்தர் அழைத்திருக்கிறார். பாருங்க, நிறைய இடத்துல ஒரு ஆலோசனை வரும்போது அது சரியான ஆலோசனை என்று தெரியாதபடிக்கு பல இடங்களில் அது பின்வாங்கி போகிற ஆட்கள், எவ்வளோ சொன்னாலும் அவர்கள் வந்து இந்த சடங்காச்சாரங்களை பின்பற்ற ஆட்கள். வேதம் சொல்கிறது, லூக்கா சுவிசேஷம் 7:29 யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அதில் வறுமை பார்த்தீங்கன்னா, யோவான் உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர், அங்கே இருக்கிற பாவிகள், விபச்சாரம் செய்கிறவங்க, அவங்க எல்லாரும் வந்து ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர், தேவன் நீதியாக இருக்கிறார், நாங்களோ பாவிகள் என்று சொல்லி அறிக்கையிட்டார்கள். ஆனால் உடனே இந்த நியாயசாஸ்திரி என்ன செய்தாங்களாம், அவர்கள் யோவான் சாண்ட ஆலோசனை தள்ளிவிட்டு யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின, யோவான் ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தர் வெளிப்படுத்தின கட்டளை மீறினார்கள். இந்த இடத்துல எரேமியா பார்த்தோம், எரேமியா பேசினது மீறினார்கள். ஆனால் அது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான காரியம். அதனால அது வந்து கர்த்தருடைய பார்வையில் அது ஆசீர்வாதமாக மாற்றப்பட்டது. ஆனால் இங்கே பாருங்க, பரிசேயரும், லூக்கா 7:30 சொல்கிறது, பரிசேயரும் நியாயசாஸ்திரமும் அவனால் ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவ ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். அப்போ அந்த ஆலோசனை யார் கொடுக்குறாங்க? ஆலோசனை எங்கிருந்து வருகிறது? கர்த்தருடைய ஆலோசனை அசட்டை பண்ணவர்கள், தேவ ஆலோசனை தள்ளி விடுறவங்களுக்கு எப்படிப்பட்ட கோபாக்கினை வரும் என்ற வேதத்தில் பல இடங்களில் பார்த்துருவோம். இன்றைக்கு இவங்க பாருங்கள், நாங்கள் வந்து கர்த்தருடைய பிள்ளைகள், நாங்கள் வந்து தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்ன இந்த யூதர்கள் சடங்காச்சாரங்களை வந்து கடைப்பிடித்தார்கள், பாரம்பரியங்களை கடைப்பிடித்தாங்க. உன்னதமான தேவனுடைய காரியத்தை அறியாதபடிக்கு இந்த காலத்தில், அந்தந்த காலகட்டத்தில் கர்த்தர் எதை வெளிப்படுத்துவார், கர்த்தர் எதை சொல்லி தருவார், அதை கேட்கிற செவிகளோ அது உணர்ந்து கொள்ள உணர்வோ இல்லாதபடிக்கு தேவனுடைய கட்டளை, கர்த்தருடைய ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வருகிறார். அங்கே இருக்க யோவான் சாமி சொல்கிறார், உங்களுடைய பாதரட்சியின் வாரை அழுப்பது கூட நான் பாத்திரம் இல்லை ஆண்டவரே, நீங்கள் வந்து என்ன ஞானஸ்நானம் எடுக்கலாமான்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்கிறார், யோவான் இப்போது இடங்கொடு, இது தேவனுடைய நீதி. அப்படியானால் தேவன் நீதி என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்து வரும்போது தன் ஊழியத்தை நிறைவேற்ற அவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவராய் ஞானஸ்நானம் பெற்று மேலே வருவதற்கு அவர் தன்னை அர்ப்பணித்தார். அவர் எந்த பாவம் பண்ணல, என்னிடத்தில் பாவம் உண்டு எவன் சொல்ல முடியும்னு சொல்லி கேட்கிறார். ஆனால் இவர்கள் பாவ மன்னிப்பு உண்டாகும்படியே பெறப்பெற ஞானஸ்நானம் அது, அதற்கு இவர்கள் தான் நிராகரித்து ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். இப்படி கர்த்தருடைய காரியத்தை இன்றைக்கு இப்போ நம்ம பல இடத்துல பார்க்கிறோம். எதற்கெல்லாம் செவி கொடுக்கணும், எதற்கெல்லாம் செவி கொடுக்கக்கூடாது என்று பார்த்து தேவனும் இந்த காலத்தில் வைத்திருக்கிற காரியங்கள் எத்தனை சொன்ன சுயமான ஒரு ஆலோசனை தான். ஆனால் அந்த உண்மையான ஆலோசனை யாரில் வருகிறது? அது கர்த்தருடைய காரியமாக இருந்தால் தேவன் இடைப்படுவார். ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு தீர்க்கதரிசனமாக யாரோ ஒரு சொல்கிறாங்க, நமக்கு தெரியுது சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு. நீங்கள் வேதத்தை வைத்ததை பார்க்கணும். கர்த்தருடைய சுபாவங்கள் வெளிப்படுகிறதா, கர்த்தருடைய தன்மையில் வெளிப்படுகிறதா, கர்த்தரில் ஏதாவது ஒரு இடத்துல தேவன் அங்கே மகிமைப்படுகிறாரா, தேவனுடைய வாக்குத்தத்தங்களுடைய காரியமாக இருக்கிறதா, தேவன் எச்சரிப்பாக சொல்லியிருக்கிறாரா, அதை வந்து டிசன் பண்ணுற ஒரு ஸ்பிரிட், பகுத்தறிகிற ஆவியை கர்த்தர் நாளிலே எதிர்பார்க்கிறார். அதனால அநேக ஜனங்கள் பாருங்க, அழைக்கப்பட்டவர்கள் கர்த்தால் தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு போகிறாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் நம்புகிறது, எல்லா காரியத்தையும், எது ஆலோசனை, எது தேவ ஆலோசனை, எது தேவ கட்டளை, எது தேவன் எதை சொல்வார் என்று பார்ப்போம். கர்த்தர்னு சொல்வாரானால் அதில் தேவனுடைய சாயல் இருக்கும், தேவனுடைய சுபாவம் இருக்கும், தேவனுடைய பிரசனம் இருக்கும், தேவனுடைய அந்த இடத்துல ஏதாவது சொல்ல வர தேவனுடைய அன்பு வெளிப்படுற காரியமாக இருக்கும், தேவன் அது வழி நடத்துகிற காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். இன்றைக்கு கர்த்தர் நல் ஆலோசனைகள் என்ன, தீமையான ஆலோசனை என்ன, அபத்தமான காரியங்களை பேசுகிற காரியம் என்ன என்பதை பார்ப்போம். வேதத்தில் பார்க்குறோம், அகிதோபேல் என்ற ஒரு மனுஷன், அவன் தாவீது ரொம்ப நெருக்கமாக இருந்தான், தாவீது நண்பன். பத்சேபால் நிமித்தமாய் பாவம் பண்ண நிமித்தமாக பத்சேபால் அகிதோபேலுக்கு சொந்தக்காரி. அதனால் அந்த ஒரு காரியத்தை நிமித்தமாய் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு போராட்டத்தை கொடுத்து தாவீதை வந்து அந்த இடத்துல வந்து துரத்த முடியும் வரும்போது அகிதோபேல் டைரெக்டாக வந்து தாவீதை பழி வாங்கிறது நேர முடியாமல் அப்சலோமுடன் இணைந்து கொள்ளுகிறான். அந்த இடத்துல போய் சொல்கிறான், வந்து ஒரு வாழை சொல்கிறான், அவனுடைய ஆலோசனை தேவ ஆலோசனையும் இருக்குதான். தாவீது சொல்ல, ஆண்டவரே அகிதோபேல் சொன்னான், உண்மையாகவே நீங்கள் பாருங்க வேதத்தில் அகிதோபேல் சொன்ன அந்த வார்த்தையானது அவன் வந்து கர்த்தருடைய காரியத்தை அப்படியே வந்து அவன் சொன்ன அப்படியே தேவ ஆலோசனை மாதிரியே இருக்குமா, அப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்கிறது தான் அகிதோபேல். ஆனால் தாவீது அந்த இடத்துல ஒரு காரியத்துக்காக செபிக்கிறார். தாவீது தவறு பண்ணவர் தான்.
தாவீது தேவனை விட்டு ஒரு சின்ன காரியத்தில் பின்வாங்கி போனவர் தான், பத்சேபாள் தவறு பண்ணதான். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவரே நொறுகுண்டு நறுகுண்டு இருதயத்தை புறக்கணியாத தேவன் நல்லவாண்டு பரிசுத்த ஆவி என்று எடுத்துக்கொள்ளாதுன்னு சொல்லி ஆண்டு உடனே ஒப்பு கொடுத்து ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. அந்த பார்வையில் அந்த நிலையில் கர்த்தர் தாவீதை மன்னித்து தாவீது கர்த்தர் வேற ஒரு காரியம் செய்து கொண்டார். ஆனால் அகிதோவேல் பாருங்க, இங்கேருந்து போகிறாங்க. அப்போது தாவீது ஒரு ஜபத்தை, சின்ன ஒரு ஜபம் செய்கிறார். ஆண்டவரே அகிதோவேல் ஆலோசனை கர்த்தர் அபத்தமாக்கி பாடுங்க. அவன் ஆலோசனை தேவ ஆலோசனை எப்படி இருக்கும் என்று வேதமே சொல்லுகிறது. வேதத்தை படித்து பாருங்க. அவனுடைய ஆலோசனை தேவனுடைய ஆலோசனையை போல் இருக்கும். ஆனால் இன்றைக்கு அதை வந்து கர்த்தருடைய சொன்னால் அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குங்க, அவ்வளோ காரியம் கரெக்டாக இருக்குன்னு சொல்ல வந்த இடத்த சின்ன ஒரு ஜபம், தாவீதுடைய ஜபம் அதை மாற்றி போட்டது. யோசிச்சு பாருங்க, நல்ல ஆலோசனை. சங்கீதம் 106:16 வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கிரியைகளை மறந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய ஆலோசனைக்கு காத்திராமல் வனாந்தரத்தில் இச்சையுள்ளாகி அவாந்திரவிலே தேவனை பரீட்சித்து பார்த்தார்கள். யார் இவர்கள்? கர்த்தரால் அற்புதங்களை பெற்றவர்கள், கர்த்தரால் வழிநடத்தப்பட்டவர்கள். நான் அங்கே இருக்கிற 40 வருஷ காலமாய் கர்த்தர் அவர்களை பகலிலே மேக சம்பவத்தில் விரைவில் அக்னி சம்பவத்திலே வழிநடத்தின கர்த்தர். கேட்டவொன்னு மன்னா, கேட்டவொன்னு இறைச்சி, எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த இடத்துல ஒன்னாந்தில் கொடுத்தார். அவருடைய பாதரட்சி வந்து ஒரு நாள் கிடிலையா, பழமையாக இல்லையா, அவருடைய வசன் ஒரு நாளும் பழமையாகல. கர்த்தர் 40 வருஷம் நடத்தி வந்தார். ஆனால் அந்த ஜனங்களோ கர்த்தருடைய ஆலோசனை காத்திராமல் வனாந்தரத்தில் இச்சையுள்ளாகி அவாந்திரத்தில் தேவனை பரீட்சித்து பார்த்தார்கள். ஒரு கூட்டத்தார் அந்த தேவனுடைய ஆலோசனை காத்திராதபடிக்கு அவர்கள் தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டபடினாலே, தேவனுடைய ஆலோசனை நிராகரித்தபடினாலே அவர்கள் தேவனுடைய காரியத்தை விட்டு வழி விலகி போனார்கள். இந்த நாட்களில் பாருங்கள், தேவன் நம்ம கொடுத்திருக்கிற காரியம் என்ன, தேவன் சொல்கிற ஆலோசனை என்ன. எத்ரோ சொன்ன ஆலோசனை அது வந்து சுயமான ஒரு மனுஷன் சொன்ன ஆலோசனை தான், கர்த்தர் சொல்ல. ஆனால் சில வேளையில் கர்த்தர் நம்ம நடத்துவதற்கு யாரும் எங்கேயும் கர்த்தர் வைத்திருப்பார். அப்போ கர்த்தருடைய சத்தத்துக்கு செய் கொடுக்குற ஆட்கள் ஏன் வந்து அந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து ஆலோசனை சொன்னதை மோசே அதை கேட்டார் அப்படின்னா, ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனுடைய ஊழியக்காரர் கர்த்தர் நடத்தப்படுறவங்களோட உடன் இருப்பவர்களை யாரை கூட வைத்து கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு தெரியும். அவருடைய பிரச்சனை அவங்க பாருங்கள், அவர் துதிக்கிறா இருந்தால் பலி செலுத்தினார் மாத்திரம் இல்லை, தேவ சமூகத்தில் போஜனம் பண்ண முடிய உட்கார்ந்தாங்க. தேவனுடைய சமூகத்தில் போஜனம் பண்ண முடிய உட்கார்ந்துருந்தாங்க. தீர்க்கதரிசியுடைய சமூகத்தில் கூட இருக்கிற ஆட்கள். அப்படியானால் அவர் கூட யாரை வைத்திருந்தால், ஆண்டு சில பேர் நம்ம கூட வைத்திருப்பாங்க, சில நமக்கே தெரியாது. அவங்க ஏதோ அவங்க வந்து நம்ம ஒரு யூஸ்லெஸ் பொருள் மாதிரி நினைப்பாங்க. இல்லை, கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக வைத்திருக்கார். பல வேளைகளில் அந்த காரியங்களை வெளிப்படுத்த நடத்த கர்த்தருக்கு அவர் வந்து வயசில் பெரியவர், மோசையோட வயசில் பெரியவர். மோசைக்கு எத்தனை வயசு தான்? மோசை மாமனார் எப்படி பார்ப்பாருங்க, 80 வயசில் உள்ளதுக்கு வந்த மோசை. அப்போ மோசையோட மாமனார் எத்தனைக்கு என்ன வயசு இருக்கும்? அந்த காலகட்டத்தில் அந்த நிலை அதை பகுத்தறிகிற, அதை ஆராய்ந்து பார்க்கிற இந்த காரியம். அவர் வந்தார், பொண்ணு கொடுத்தாருங்க, ஏதோ வந்து பார்த்துட்டு போயிட்டோம், மாப்பிள்ளை நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஆனால் அந்த இடத்துல இந்த ஜனலை குறித்து பரிதபிக்கிற இருதயம், ஒரு தேவ மனுஷனுடைய கஷ்டம், அவருடைய பாரத்தை புரிந்து கொள்கிற ஒரு உணர்வு எத்ரோக்கு இருந்தது. அந்த உணர்வு தான் தன்னுடைய சந்ததிக்கு சொல்லும்படியான உணர்வை கர்த்தர் எத்ரோ கொடுத்திருந்தார். அந்த இடத்துல பாருங்க, எந்த ஒரு காரியமும் கர்த்தருடைய ஆலோசனை இருக்குமானால் முதல்ல கர்த்தர் ஆலோசனைக்கு செய் கொடுக்குறவங்க கர்த்தர் ஆலோசனை வருகிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா, முதலாவது அவர்கள் தேவனுக்கு பயந்தவர்களாக இருப்பார்கள். ரெண்டாவது அவர் பாருங்கள் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுன்னு சொல்கிறாரு பாருங்கள். எத்ரோ உங்கள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்களே, 1000 பேருக்கு ஒருத்தர், 100 பேருக்கு ஒருத்தர், 50 பேருக்கு ஒருத்தர், அந்த மாதிரி ஒரு லீடர்ஸ் ஏற்படுத்து அப்படின்னு அதோட ஒரு சொல்லலை, ஒரு லீடர்ஸ் ஏற்படுன்னு சொல்லலை. அவர் அங்கே இருக்கிற காரியங்களை பார்க்கிறார். அதில் யார் ஏற்பட்டுன்னு சொல்லி ஒரு 4 காரியத்தை சொல்கிறார். ஒன்று, தேவனுக்கு பயந்தவராக இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுற பயம் உள்ள லீடர்ஸை அவர் பக்கத்தில் அவங்களை ஏற்படுது. ரெண்டாவது, அவங்க உண்மை லீடர்ஸ் இருப்பாங்க, அதில் உண்மையுள்ளவர்களாக இருக்கிற ஆட்களை இங்கெல்லாம் கண்டுபிடி. மூன்றாவது, பொருளாசை வெறுக்கிறவங்களாக இருக்கணும். ஏன்னா அவங்க நியாயம் தீர்க்க போகிறாங்க, ஒரு ஜட்ஜ் பண்ண போகிறாங்கன்னா பொருளாசை வெறுக்கலாக இருக்கணும். நாலாவது, அதுலேயும் திறமையான மனிதர், ஸ்கில்டு பர்சன்ஸ், திறமையான மனிதனை தெரிந்து கொள் என்று ஆலோசனை சொல்கிறார். ஆலோசனை சொல்கிறாரு. அது எப்படிப்பட்ட ஆலோசனை நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த ஆலோசனையில் யார் யாரெல்லாம் இணைக்கப்படும் என்பது சொல்கிறார். அப்போ பாருங்கள், எவ்வளோ உன்னதமான காரியத்தை கர்த்தர் தன் தீர்க்கதரிசியோடு இருக்கிற எத்ரோவை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஆழமான காரியங்களை கர்த்தர் நடத்துவதற்கு அது வந்து சொல்லும்போது சொல்கிறார் பாருங்கள், இது நான் சொன்ன மோசே நீ உடனே செஞ்சிட வேணாம். அந்த யாத்திராகமம் 18-21 சொல்லுது, இது கர்த்தருடைய காரியமாக இருந்தால், அது தேவ கட்டளை இருக்குமானால் நீர் இந்த காரியத்தை செய்யும் என்று சொல்கிறார். இட்ஸ் a counseling from God through man. அது வந்து ஒரு தேவ ஆலோசனை.
ஆனால் மனிதனின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்த வைத்தது. சில வேளை கர்த்தர் உங்களுக்கு பேசுவார், வசனத்து மூலமாக பேசுவார், வார்த்தை மூலமாக பேசுவார், வெளிப்பாடு மூலமாக பேசுவார். சில இடத்துல கர்த்தர் முன்னாடி வைத்திருப்பார். அவர் எதுக்கு வைத்திருப்பார்னா ஆலோசனை சொல்லுகிறவர். வேதத்தில் கர்த்தருக்கு பேர் என்னென்ன ஏசாயால அவர் ஆலோசனை கர்த்தர், வல்லமையின் தேவன் இல்லை. அப்போ கர்த்தர் ஆலோசனை சொல்கிற ஆவியானவர் நம்ம மத்தியிலே இருப்பார். நமக்கு கர்த்தர் ஆள் சொல்வார், சிலர் மனுஷன் மூலமாக சொல்லுவார், சிலர் நீதிமான மூலமாக சொல்லுவார், சில ஊழியக்காரர் மூலமாக சொல்லுவார், கர்த்தருடைய வசனத்து மூலமாக சொல்லுவார். கவுன்சிலிங் ஃப்ரம் காட். எந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு அந்த ஆலோசனை சொல்ல கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் இன்னொரு ஆலோசனை பாருங்கள், நம்ம அங்கே பார்த்தோம்ல இதில் நம்ம சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் இதே மாதிரி துன்மார்க்குடைய ஆலோசனை பிலியாமை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய ஜனங்களை கெடுக்கும்படி செய்யப்பட்ட ஆலோசனை. அங்கே வராமல் பாலாக்குடைய அந்த ஆலோசனைப்படி பிலியாம் கர்த்தருடைய ஜனங்களை சபிக்கும்படி செய்கிறான். கர்த்தருடைய ஜனங்களை பச்சார பேசந்து விலகி கர்த்தரை விட்டு வழி விலக வைக்கிற காரியங்கள் எதெல்லாம் அவனு ஒரு தீர்க்கதரிசி தான் பிலியாம். ஆனால் பிலியாமுடைய ஆலோசனை எப்படிப்படுது அப்படின்னா கர்த்தருடைய வழி விலக வைக்கிற ஒரு ஆலோசனை. தேவ ஜனங்களை தேவன் நடத்துகிற ஜனங்களை தேவன் மூலியமாகவே ஒரு சாபத்துக்கு உள்ளாக்கி தேவனுடைய பார்வையை பார்க்கும்போது அவர் தேவன் அவங்களை குற்றப்படுத்தி தேவனை தண்டிக்கும்படியாக தேவனுடைய கோபாக்கினை வரும்படியான காலை செய்ய வைத்தவன் தான் பிலியாம் என்ற தீர்க்கதரிசி. இன்னைக்கு கர்த்தராகிய தேவன் நம்மை இனங்கண்டுக்குள்ள அழைத்திருக்கிறார். கர்த்தர் சில காரணம் கர்த்தர் வெளிப்படுத்துவார். எந்த காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினாலும் உன்னதமான தேவனுடைய ஆலோசனை என்னதுன்னு அறிந்து கொள்ள கர்த்தருடைய ஆலோசனை, கர்த்தருடைய வார்த்தை, அது வெளிப்படுத்துகிற மனிதர்கள் ஆலோசனை சொல்கிற கர்த்தருடைய ஆவியானவர் இவர் நம்மோடு இருக்கும்போது கர்த்தர் இன்னார் என்பதை, கர்த்தர் சொல்கிற காரியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆலோசனை கர்த்தர் கொடுக்கும்போது அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று வேதத்தில் பார்ப்போமானால் கர்த்தருடைய ஆலோசனை, அவர் அதிசயமான தேவன். அந்த ஆலோசனை அதிசயமாக இருக்கும், மிராக்கலாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். ஏசாயா 28:20 சொல்லுது அவர் ஆலோசனை அதிசயமானவர். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருடைய ஆலோசனை எப்படிப்பட்ட என்று சங்கீதம் 33:11 சொல்கிறது. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக அவர் இருதயத்தின் நிலவுகளை தலைமுறை தரும நிற்குமா. எப்படி எத்ரோக்கு பாருங்கள், எத்ரோ மனசில் பட்டுச்சு, அவர் மனதில் அதுக்கு தன்னுடைய சந்ததிகளுக்கு அவர் சொல்லி கொடுத்து இந்த காரியத்தை கர்த்தர் நம்மளை வெளிப்படுத்தியிருக்கிறாரு, நீங்கள் அதை கை கொள்ளுன்னு சொன்னார். அது ரேகாவுடைய சந்ததிகள் கடைசியர் எத்தனையோ வருஷ காலம் தாண்டி வர வரைக்கும் அவர்கள் அதை காத்து கொள்ளும்படியான தீர்மானத்தை அவர் எடுத்திருந்தாங்க. நீதிமான் ஒரு முடிவு இருக்கு. நீதிமான முடிவு சமாதானமான முடிவு, அவருடைய சந்தோஷமான முடிவு. அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவர் எல்லாவற்றையும் கர்த்தருக்கிட்டே இருந்திருக்காங்களே, எந்த ஒரு காரியம் கர்த்தருக்காக சரி அவருடைய முடிவு சமாதானமாக இருக்கும். ஆனால் துன்மாருடைய முடிவு எப்படி இருக்குமா, ஒரு நீதிமான முடிவும் துன்மாருடைய முடிவும் பார்ப்போமானால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எந்த காரியம் சொன்னாலும் அவனை நோக்கிப்பார், உத்தவனை நோக்கிப்பார். சங்கீதம் 37:37 சொல்கிறது அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். யாரோட முடிவு? உத்தமமாக இருக்கிறவங்கள, செம்மையாக இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட முடிவு சமாதானமாக இருக்கும். நல்ல நீதிமானுடைய மனது நல்ல முடிவை உண்டாக்கும். நீதிமானுடைய மனசை பார்ப்பானால் கடைசி வரைக்கும் கர்த்தர்கண்டு காரியங்களை செய்து அவர்கள் தேவனுடைய காரியத்தை நிறைவேற்றலாய் இருப்பார்கள். துன்மார்க்கரை பாருங்கள், துன்மார்க்கர் முடிவு இருக்குது. அது சங்கீதம் 37:38 சொல்கிறது அக்கிரமக்காரராய் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே அவளுடைய முடிவாக இருக்கும். இப்போ துன்மாருடைய முடிவு, துன்மாருடைய ஆலோசனை, நீதிமானுடைய முடிவு, நீதிமானுடைய ஆலோசனை, இது எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படியானால் நாம் யாருடைய வழியில் நடக்க வேண்டும், எப்படிப்பட்ட மனதை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும், எப்படிப்பட்ட மகிழ்ச்சியான காரியங்கள் நமக்கு வரும். நீதிமான் மனரம்யமாக இருந்து வாழ்க்கையில் சமாதானம் முடிவான், அது சந்தோஷம், அது மகிழ்ச்சி. அந்த முடிவு எப்படிப்பட்ட முடிவாக இருக்குன்னா தேவன் நம்மை நடத்துகிற முடிவாக இருக்கும், தேவன் வழி நடத்துகிற காரியமாக இருக்கும். கர்த்தர் நம்ம எல்லா வார்த்தையும் கர்த்தர் நம்முடைய இடைப்பட்டு பேசினார். இந்த வார்த்தைகளுக்கு கர்த்தர் நன்றி செலுத்து. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன நேயர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த செய்தியினால் நீங்கள் கர்த்தருக்குள் பலப்படுத்தப்பட்டு இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக இருந்தது என்பதை எங்களுக்கு எழுத மறவாதீர்கள். அடுத்த முறை இதை போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களுடைய செய்திகளை தொடர்ந்து கேட்கவும் பார்க்கவும் சகோதரர் வின்சென்ட் செலுப்மார் அவர்களின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ளவும், கடைசி கால செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் மற்றும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் வளரவும்
இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை பாருங்கள், மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.